வெல்கம் பேக் கைஸ். இப்போ அடுத்து 12th வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த டாபிக் பார்க்க போறோம். யூனிட் 3 ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து 2 டாபிக் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்க்க போறது யூனிட் 3 ஓகேங்களா. இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம் ஓகேங்களா. சோ இந்த உலகப் போர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா இந்தியா கூட சம்பந்தப்பட்டது கிடையாது ஓகேங்களா. இந்தியாவுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. பட் ஆனா இந்த உலகப் போர் நடக்கிறப்போ இந்தியாவோட அரசியல் நிலைமை வந்து கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருந்துச்சு. அதாவது நம்ம வந்து விடுதலை நோக்கி போயிட்டு இருக்கப்போ இந்த உலகப் போர் அப்படிங்கிறது நம்ம நாட்டுல இல்லைனாலும் நம்ம மேல ஒரு ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுச்சு ஓகேங்களா. சோ இந்த டைம்ல மிதவாதவாதிகள், தேசியவாதிகள் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு இன்னும் சரி ஓகே இந்தியாவை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருக்கோம் ஓகேங்களா. சோ அப்படியாப்பட்ட அந்த முதல் உலக போரு நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஓகேங்களா அதுல என்ன பண்ணுச்சு, நம்ம இந்திய விடுதலை போரோட டைம்ல இது என்னென்ன மாதிரியான தாக்கங்கள் உண்டு பண்ணுச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் ஓகேங்களா. சோ இதுக்கும் நமக்கும் டைரக்டா எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. அதாவது முதல் உலக போருக்கும் நம்ம இந்தியாவுக்கும் டைரக்டா எந்த சம்மந்தமே கிடையாது ஓகேங்களா. சோ இதனால இந்தியாவுல என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத அந்த டாபிக்ல பார்க்க போறோம் ஓகேங்களா. டாபிக்ல நேரடியா போயிடலாமா? ஓகே, அறிமுகம் என்ன கொடுத்துருக்கான்னு பாத்துடலாம். இந்திய தேசிய அரசியல் முதல் உலகப் போருக்கு முந்தைய பல நிகழ்வுகள் தாக்கத்தை ஏற்படுத்தின. ஓகே, 1905 ஜப்பான் ரஷ்யாவை வீழ்த்தியது. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து முதல் உலகப் போருக்கு முன்னாடி சொல்றாங்க ஓகேங்களா. நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வங்க பிரிவினை இருந்த டைம்ல உலக லெவல்ல சில பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி போன டாபிக்ல பார்த்தோம். இந்த ரஷ்யா வந்து போல்ஷெவிக் ஜெயிச்சது, அந்த புரட்சிகர ஆதிகள் வந்து ஜெயிச்சது அதெல்லாம் வந்து பார்த்தோம் ஓகேங்களா. சோ பேரலா பார்த்தோம், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் அதே டயத்துல நடந்துச்சு மட்டும் ஒரு சிங்கிள் லைன்ல பார்த்துட்டு போயிட்டோம் ஓகேங்களா. சோ என்ன சொல்றாங்கன்னா 1905 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜப்பான் வந்து ரஷ்யாவை வீழ்த்தியிருக்கு ஓகேங்களா. சோ இந்த உலக போருக்கு முன்னாடி ஓகேங்களா. அடுத்து 1908ல இளம் துருக்கியர்களும் 1914 சீன தேசியவாதிகளும் மேற்கத்திய வழிமுறைகள் மற்றும் சிந்தனைகளை பயன்படுத்தி தமது அரசுகளை அகற்றினார்கள். ஓகே, இது வந்து நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் நம்ம இந்தியா வர வரைக்கும் ஜஸ்ட் அப்படியே ஓரலா பார்த்துட்டு போயிடலாம் ஓகேங்களா. சோ அடுத்து முதல் உலக போருடன் இந்த நிகழ்வுகளும் 1916 மற்றும் 20ஆம் ஆண்டுகளில் இந்திய தேசியத்துக்கான பின்னணியை உருவாக்கின. அப்போ பார்க்க போறது 1916 மற்றும் 20 இந்த காலகட்டங்கள்ல தான் ஓகேங்களா. சோ அந்த உலகப்போர் அப்படிங்கிறது இந்தியாவோட அந்த அரசியல், அதாவது இந்தியாவோட அரசியலையும் சரி இந்தியாவோட அந்த தேசிய போராட்டத்திலும் எது மாதிரியான மாற்றங்கள் வந்து உண்டு பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா. அடுத்து சண்டைகள் பல பகுதிகளில் நடந்த போதிலும் இந்த போரின் முக்கிய களமாக ஐரோப்பியா விளங்கியது. அப்போ ஐரோப்பா தான் இதோட முக்கிய களம் பார்த்தோம். நான் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கும் சம்பந்தம் கிடையாது, பட் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்கு ஓகேங்களா. சோ அதனாலதான் உலக போருக்கும் இந்தியாவுக்கும் பெரிய அளவுல ஒரு லிங்க் அப்படிங்கிறது வந்திருக்கு ஓகேங்களா. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கு ஆசியாவில் ராணுவ சேவை புரிய பெரும் எண்ணிக்கையில் இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் பணிக்கு எடுத்தனர் ஓகேங்களா. இந்தியர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிக அளவுல வந்து ராணுவ சேவைக்காக வந்து எடுத்திருக்காங்க. யாரு? ஐரோப்பா ஓகேங்களா. சோ அடுத்து இந்த போருக்கு பின் புதிய சிந்தனைகளுடன் இந்தியா திரும்பிய இந்த வீரர்கள் இந்திய சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினர். அப்போ இந்த போருக்கு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் இந்த வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸ், அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்திய சமூகத்துல மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. வற்புறுத்தலின் காரணமாக 367 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளை இந்தியா 229 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளில் நேரடியா ரொக்கமாகவும் எஞ்சிய தொகையை போர் செலவுகளை சமாளிக்க கடனாகவும் வழங்கியது. இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் ஆனா தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா. சோ அடுத்து இதை தவிர 250 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகள் மதிப்புக்கு போருக்கான பொருட்களையும் இந்தியா அனுப்பியது. ஓகே, இந்தியா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. சோ என்னன்னா இந்தியாவுக்கு வந்து என்னன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா ஓகேங்களா, ஐரோப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஈஸியா கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்து இதனால் பெருமளவில் பொருளாதார சிரமங்கள் ஏற்பட்டதால் இந்தியர்கள் அதிருப்தி அடைந்தனர். ஓகே, நம்ம ஏதோ நினைச்சு நம்ம பிளான் பண்றோம், பட் என்ன ஆயிடுது, நமக்கு பெரிய அளவுல பொருளாதார சிரமம், அதாவது ஒரு போர் நடத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு சிரமமான விஷயம் ஓகேங்களா. சோ அதுக்கு வந்து வீரர்களுக்கான செலவு அப்படி இருக்கு, அந்த ஆயுதங்களுக்கான செலவு அப்படின்னு இருக்கு, ஓகே மருத்துவ செலவு நிறைய இருக்கு, நிறைய செலவு வந்து அதிகம் ஓகேங்களா. சோ அப்படியாப்பட்ட செலவு என்ன இருக்கு, இந்தியாவுல இந்த பொருளாதார சிரமங்களை கூட கொடுத்துருக்கு ஓகேங்களா. இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் என இருவேறு வகைகளில் பிரிந்த காரணத்தினாலும் ஓகேங்களா. அதுலயே பார்த்தோம் 1907 நம்ம போன கிளாஸ்ல வந்து பார்த்தோம் ஓகேங்களா. 1907 வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டா பிரிஞ்சிச்சுன்னு பார்த்தோம். ஒண்ணு மிதவாதிகள்லாம் பிரிஞ்சிச்சு, இன்னொன்னு தீவிர தேசியவாதிகள் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிச்சுன்னு பார்த்தோம் ஓகேங்களா. இருவேறு வகைகளில் பிரிந்த காரணத்தினாலும் போரின் போது பிரிட்டிஷாரின் நலன்களுக்கு ஆதரவாக முஸ்லீம் லீக் செயல்பட்டதாலும் தேசிய அரசியல் தீவிரமாக இருந்தது. அரசியல் தீவிரமற்று இருந்தப்போ முஸ்லீம் லீக் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிட்டிஷாருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க முதல் உலக போர்ல ஓகேங்களா. சோ இங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மிதவாதிகளும் தேசியவாதிகள் என்ன பண்ணாங்க ரெண்டா வேற பிரிஞ்சுட்டாங்க ஓகேங்களா. சோ இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டைம்ல வந்து அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா இருந்திருக்கு. ஏன்னா வந்து அந்த ஐஎன்சி வந்து ரெண்டா பிரிஞ்சிருச்சு ஓகேங்களா. முஸ்லீம் லீக்கும் பிரிட்டிஷாருக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஒன்னும் பிரிட்டிஷாரை எதிர்த்து அந்த அளவுக்கான எந்த விஷயங்களுமே நடைபெறலன்னு சொல்றாங்க ஓகேங்களா. அடுத்து 1916 திலகர் தலைமையில் தீவிர தேசிய தன்மையோடு செயல்பட்டவர்களை காங்கிரஸை கட்டுப்படுத்தினார். அப்போ இங்க பாருங்க, இங்கதான் வந்து திலகர் அப்படிங்கிறவர் ஒரு ஆளுமையா உருவாக ஆரம்பிக்கிறார் ஓகேங்களா. இதை பத்தி நம்ம 10th பார்த்திருந்தோம் ஓகேங்களா. திலகர் வந்து ஒன்னு ஆரம்பிச்சிருப்பாரு. சோ அதுதான் இங்க ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா. 1916 ஓகேங்களா. இப்ப தேசிய இயக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு ஓகேங்களா. சோ இந்த டைம்ல திலகர் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, அப்ப இவங்க எது என்ன பண்றாருன்னா அவர் வந்து காங்கிரஸ் வந்து என்ன பண்றாரு
கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? இங்க வந்து இவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையா வரதுக்கு ஆகுறாரு. ஓகேங்களா? சொல்றது மேற்கத்திய இந்தியாவில் திலகர் தலைமையிலும். அப்போ இந்த இந்த வேர்டு நல்லா புரிஞ்சுக்கணும். மேற்கத்திய இந்தியாவில் திலகர் தலைமையிலும். அப்போ இந்தியாவோட மேற்கு பகுதியில திலகரும், தென்னிந்தியாவில் அதாவது குறிப்பா சொல்லப் போனா நம்ம சென்னை மாகாணம் சம்பந்தப்பட்ட இடங்கள் ஓகேங்களா? அங்க டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையிலும் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது. இது மிக முக்கியமான விஷயம் அது. ஓகேங்களா? அப்போ திலகர் தலைமையில தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து அந்த புக் பேக்ல பார்த்திருப்போம் 10th ஓகேங்களா? திலகர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 2வது பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்துல ஓகேங்களா? அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து சென்னை மாகாணத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? இவங்க செப்டம்பர் கலந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இவங்க வந்து ஏப்ரல் கிட்ட ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது திலகர் தான். 2வது வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகேங்களா? சோ இது பேர் தான் தன்னாட்சி இயக்கம். ஹோம் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த போரின் போது காங்கிரஸ் மீண்டும் ஒன்றுபட்டது. அப்போ இந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ்னால திரும்ப ஒண்ணா சேருது. ஓகேங்களா? 1916 இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையே கையெழுத்தான லக்னோ ஒப்பந்தம் இந்திய தேசத்துக்கு மேலும் வலிமை சேர்த்தது. அப்போ இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அது. லக்னோ ஒப்பந்தம் எப்போ அப்படின்னா 1916 ஓகேங்களா? இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா? சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தா 1907 அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா சூரத் பிளவு அப்படிங்கிறது ஒண்ணு முக்கியம் ஓகேங்களா? சூரத் பிளவு. அப்போ இங்க கொடுத்திருக்க இந்த 1916 அப்படிங்கிறது என்னது லக்னோ ஒப்பந்தம். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் ஓகேங்களா? லக்னோ ஒப்பந்தம். இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அப்படியே அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா? சோ இல்ல இயர் வைஸ் கூட டேட்டா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா? சூரத் பிளவு எந்த வருஷம் ஓகேங்களா? லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிற அடிப்படையில இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கேட்கலாம் ஓகேங்களா? அடுத்து இந்த போரின் போது தீவிர தேசியவாதிகளின் சிந்தனைகளை மேற்கத்திய புரட்சிகர கருத்துக்கள் பெருமளவில் ஆக்கிரமித்தன. அப்போ மேற்கத்திய கருத்துக்கள் அப்படிங்கிறது ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? எனவே அடக்குமுறை சட்டங்களை இயற்றியும் பயன்படுத்தியும் தேசிய இயக்கத்தை அடக்கியாள ஆங்கிலேய அரசு முயன்றது. ஆமா போன கிளாஸ்லயே பார்த்தோம். நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கான ஒரு எதிரான ஒரு சட்டத்தை போட்டு என்ன பண்ணாங்க? நம்மள வந்து அடக்க தான் அவங்க பார்த்தாங்க. ஓகேங்களா? கொண்டு வரப்பட்ட அடக்குமுறை சட்டங்களில் மிக கொடுமையானதாக ரவுலட் சட்டம் அமைந்தது. அப்போ உள்ளதுல எல்லாம் ஒரு எல்லாமே மோசம் தான். அந்த மோசத்திலயும் ரொம்ப மோசமா அமையறது இந்த ரவுலட் சட்டம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த சட்டத்தை கடுமையாக விமர்சித்த இந்திய தலைவர்கள் அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். அப்போ இதுதான் உள்ளதிலே ரொம்ப மோசமான ஒரு சட்டம்னு சொல்றான். அப்போ அதை எதிர்த்து போராட்டங்களும் நடத்தியிருக்கோம். ஓகேங்களா? சர்வதேச நிகழ்வுகளும் குறிப்பாக ரஷ்ய புரட்சி போன்ற நிகழ்வுகளும் இந்தியாவின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தின. அப்போ ரஷ்ய புரட்சி அப்படிங்கிறது ஒரு அளவுல ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு புரட்சியா போய் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து போல்கோவிச் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த ஆட்சி வந்து கைப்பற்றிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து யூனிட் 1 அண்ட் 2ல வந்து வரும். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரியிலே அந்த 10th ஹிஸ்டரில இருந்து பாத்தீங்கன்னா 1, 2 அந்த டாபிக்ல வந்து வரும். ஓகேங்களா? சோ நமக்கு அது எக்ஸாம் பாயிண்ட்ல இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனா நம்ம அந்த கதை இங்க கொடுத்திருக்கனால அதை மட்டும் ஜென்ரலா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அதை படிக்க தேவையில்ல. பட் ஜென்ரலா மட்டும் தெரிஞ்சுப்போம். இந்தியாவின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தின. முதல் உலகப் போரில் துருக்கி தோற்றதும் முதல் உலகப் போல துருக்கி தோற்றதும் அதன் பின் கையெழுத்தான செவ்ரேஸ் உடன்படிக்கையின் அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த செவரஸ் உடன்படிக்கை அப்படிங்கிறது எப்ப போட்டாங்க ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். அடுத்து கடுமையான விதிமுறைகளும் துருக்கியின் சுல்தானை கலிஃபா நிலைத்தாழ்த்தி காட்டியது. இதன் விளைவாக கிலாஃபத் இயக்கம் தோன்றியது. அப்போ இந்த கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலும் சரி, இந்திய அளவோட தேசிய காங்கிரஸ்லயும் சரி ஓகேங்களா? இது மிகப்பெரிய அளவுல பங்கு வகிச்சது. ஓகேங்களா? இதுக்கு என்ன காரணம்? அந்த செவரஸ் உடன்படிக்கை அப்படிங்கிறதும் அதன் மூலியமாக துருக்கியின் கலிஃபா ஓகேங்களா? இஸ்லாமியத்துல மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஓகேங்களா? அவரை நிலைத்தாழ்த்தியதுன்னா அவரோட ஆட்சியை பிடுங்கி அவர் அதிகாரங்களை பிடுங்கி அவங்களோட நிலைமையை வந்து ரொம்ப மோசமா மாத்திடுறாங்க. சோ இதையும் அவங்களுக்கான சப்போர்ட்டான ஒரு இயக்கம் முஸ்லிம்களால தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலயும் சரி இந்திய தேசியத்திலயுமே சரி ஒரு மிகப்பெரிய அளவுல பங்கு பண்ணிடும். ஓகேங்களா? இதனாலதான் அந்த உலகப்போர் சொல்றோம். ஓகேங்களா? உலகப்போரோட காரணங்களால இதெல்லாம் நடந்துட்டு வருதுன்னு சொல்றாங்க. அடுத்து இந்தியாவின் விசுவாசத்துக்கு பிரிட்டன் உரிய மதிப்பளிக்கும் என்று நம்பி இந்தியாவும் இந்தியர்களும் இந்த போரில் தீவிரமாக செயல்பட்டனர். அப்போ இதுதான் நான் சொன்னாங்க. ஓகேங்களா? இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கும் சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம கேட்டுட்டு இருக்கோம். என்ன கேட்டுட்டு இருக்கோம்? எங்களுக்கு வந்து சுயாட்சி தாங்க. இல்லைனாக்கா எங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? சோ அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிதான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்தியா என்ன பண்ணுது? இந்தியாவும் சரி இந்தியர்களும் சரி இந்த போருக்குள்ள இது போல என்ன பண்றாங்க? அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது. அதுவும் உண்மைதான். அவங்க என்னன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கணும்னு எண்ணமே இல்லை. ஓகேங்களா? நம்மள கடைசி வரைக்கும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்க எண்ணமா இருந்திருக்கு. அவ்வாறாக இந்தியாவின் சமூகம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் பலதரப்பட்ட பாதிப்புகளை இந்த போர் உண்டாக்கியது. ஆமா ஆல்ரெடி பார்த்த மாதிரி பொருளாதார ரீதியா நம்ம நிறைய உங்களுக்கு பண்ணிட்டோம். ஓகேங்களா? சமூகம் ரீதியாவும் நிறைய பிரச்சனை. அரசியலையும் என்ன பண்ணிடுச்சு? பலதரப்பட்ட பிரச்சனைகள். எதுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணீங்க? எதுக்காக நம்ம அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நமக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த பாடத்தில் தன்னாட்சி இயக்கத்தின் பங்கு. ஓகே நம்ம பார்த்த மாதிரி திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் அம்மையாரின் சம்பந்தப்பட்ட தன்னாட்சி இயக்கம் அதை பத்தி நல்லா பார்க்க போறோம். அடுத்து லக்னோ ஒப்பந்தம். அடுத்து பார்த்த 1916 பார்த்த லக்னோ ஒப்பந்தத்தோட விளைவு என்ன? அங்க எதுக்காக அது போட்டாங்க? ஓகேங்களா? கையெழுத்தாவதற்கான காரணிகள் மற்றும் அந்த ஒப்பந்தத்தின் அம்சங்கள். ஓகே ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அடுத்து 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதுக்காக நடந்துச்சு? என்ன பண்ணாங்க? அதோட விளைவுகள் என்னாச்சு? அடுத்து அதோட சம்பந்தப்பட்ட இந்த கிலாபத் இயக்கம். ஓகேங்களா? துருக்கியின் கலிஃபா வந்து அவமானப்படுத்தப்பட்டதால் உருவாக்கப்பட்ட கிலாபத் இயக்கம். முறை சார்ந்த தொழிலாளர்கள் இயக்கத்தின் எழுச்சி. அதே சமயத்துல
தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தையும் கிட்டத்தட்ட 1920-23 காலகட்டங்கள் எல்லாம் தொழிலாளர் இயக்கங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு என்ன பண்ணிருக்கோம். ஏன்னா பிரிட்டிஷார் தொழிற்சாலைகள் எல்லாம் தொழிலாளர்கள் அந்த அளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. முறையான ஊதியம் இல்லாம, சரியான விடுமுறை இல்லாம, சரியான பணி நேரங்கள் இல்லாம என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. சோ அவங்களோட இயக்கமும் சரி, அவங்களுக்காக போராடின சில தலைவர்கள் என்ன பண்ண போறோம்னா இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இங்க பார்க்க போற டாபிக் தான். தன்னாட்சி இயக்கம் பார்க்க போறோம். லக்னோ ஒப்பந்தம் பார்க்க போறோம். அதுல என்னென்ன பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, அடுத்து இதோட அடக்குமுறை சட்டமான 1919 ஓகேங்களா? ஜாலியன் வாலாபாக் அது காரணம் என்ன, எதனால நடந்துச்சு, அடுத்து கிலாபத் இயக்கம் எதுக்காக கொண்டு வந்தாங்க, அது என்னென்ன பங்கு பண்ணுச்சு, அடுத்து தொழிலாளர் இயக்கம் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுச்சு, அது யார் யார் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ எடுத்துனா அப்படியே டாபிக்ல போயிடலாம். சொன்ன மாதிரி அகில இந்திய தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹோம் ரூல் தன்னாட்சி இயக்கம். ஓகேங்களா? ஹோம் ரூல் இயக்கம் இதுதான் இருக்கு. அடுத்து ஓகேங்களா போயிடலாமா? அடுத்து ஏஓஹியம் உள்ளிட்ட பல வெளிநாட்டினர் நமது விடுதலை போரின் தொடக்க காலத்தில் முக்கிய பங்காற்றினர். ஓகே, ஆமா நம்ம பார்த்தோம். ஏஓஹியம் அப்படிங்கறத என்ன பண்ணிருப்பாரு, 1884ல இந்தியா வந்திருப்பாரு. இதுக்கு பிரம்மஞான சபையோட கூட்டத்துக்கு தலைமை தாங்கத்துக்கு வந்திருப்பாரு. ஆமாவா? ஓகே, அவரோட அந்த முயற்சியின் காரணமாகத்தான் 1885ல டிசம்பர் 28 ஓகேங்களா, டிசம்பர் 28ல இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு உருவாக்குறதுக்கு அவர்தான் மிக முக்கியமான காரணமா இருப்பாரு. ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திருக்கோம், ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? சோ அடுத்து 20ஆம் இவர் வந்து ஒரு வெளிநாட்டவர், இது முக்கியம். ஓகேங்களா? வெளிநாட்டுல தான் இங்க வந்திருப்பாரு. ஓகேவா? அடுத்து 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார், அப்போ அன்னி பெசன்ட் அம்மையாருமே வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க கிடையாது, அவங்க பேர்லயே தெரியுது. ஓகேங்களா? அன்னி பெசன்ட் அம்மையார் ஓகேங்களா, அயர்லாந்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. ஓகேங்களா? சோ அவங்களும் என்ன பண்றாங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வந்து சில முக்கியமான வெளிநாட்டை சேர்ந்தவங்க இந்தியாவோட சுதந்திரத்துல பங்களிச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஆள் ஏஓஹியம். அவரை மாதிரியே அவருக்கு ஈடான ஒரு நபர் தான் அன்னி பெசன்ட் அம்மையார் நீங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து அயர்லாந்து இங்க கொடுத்துருப்பாங்க. அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ஓகேங்களா, அயர்லாந்து நாட்டை சேர்ந்த டாக்டர் அன்னி பெசன்ட் ஒரு டாக்டர். ஓகேங்களா? பிரிட்டனில் இருந்த போது அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கம், பேபியன் சோசியலிசவாதிகள், குடும்ப கட்டுப்பாடு இயக்கங்கள் ஆகியவற்றில் தீவிர பங்கு. அப்போ இவங்க பிரிட்டன்ல இருந்திருக்கப்போ ஓகேங்களா, பிரிட்டன்ல இருந்திருக்கப்போ என்ன பண்றாங்கன்னா அயர்லாந்தோட தன்னாட்சி இயக்கம். ஓகேங்களா? இவங்க பிரிட்டன்ல இருந்தப்போ ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிரிட்டன்ல இருந்தப்போ அயர்லாந்துக்கான ஒரு தன்னாட்சி இயக்கம், பேபியன் சோசியலிசவாதிகள், குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கங்கள் ஆகியவற்றில் தீவிர பங்காற்றிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து தீவிர பங்காற்றினார். பிரம்மஞான சபையின் ஓகே, இந்த சபை தான் நம்ம பார்த்திருக்கோம். 5th யூனிட்ல பார்த்தோம் 10th. ஓகேங்களா? பிரம்மஞான சபையின் தியாசாபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதை. சொசைட்டி ஓகேங்களா, தியாசாபிக்கல் சொசைட்டி அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் 10th வந்து 5th யூனிட்ல நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? பிரம்மஞான சபை. ஓகேங்களா? அடுத்து உறுப்பினராக அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவுக்கு 1893 வந்தார். இந்த வருஷம் ரொம்ப 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 முக்கியம். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த 893 அப்படிங்கிற வருஷம் நம்ம வரலாறு படிக்கிறப்போ நிறைய இடத்துல பார்ப்போம். ஓகேங்களா? சோ அன்னி பெசன்ட்ல பார்ப்போம், காந்தியில பார்ப்போம், விவேகானந்தர்ல பார்ப்போம், ரெட்டமலை சீனிவாசன் அவங்களோட அந்த டாபிக் அவங்களோட வருஷத்துல பார்ப்போம். இந்த 1893 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான வருஷம். ஓகேங்களா? சோ நிறைய இடத்துல இது வரும். அடுத்து இவங்க தான் பாத்தீங்கன்னா 1893ல அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியா வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க, தியாசாபிக்கல் சொசைட்டியோட உறுப்பினரா இந்தியா வர்றாங்க. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ அடுத்து பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை அவர் அப்ப இது இந்த முக்கியமான டேட்டா. எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க டைம் லைன் கேட்டாலும் சரி, இதோட நிறுவனர் யாருன்னு கேட்டாலும் சரி, அப்படியே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? இதெல்லாம் கேட்டிருக்காங்க. வாரணாசியில ஓகேங்களா, பனாரஸ்னா வாரணாசியில ஓகேங்களா, வாரணாசி. அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மத்திய இந்து கல்லூரியை நிறுவிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா. ஓகேங்களா? அடுத்து பின்னர் இந்த கல்லூரி 1911ஆம் ஆண்டு பண்டித மதன் மோகன் மாளவியா மூலமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டது. இந்த டேட்டாவும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த டேட்டாவும் ரொம்ப 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 முக்கியம். அடுத்து 1907 HS ஆல்காட் அவர்கள் மறைவுக்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலக அளவிலான தலைவராக பெசன்ட் அம்மையார் பதவி வகித்தார். அப்போ பிரம்மஞான சபையை உருவாக்குனது யாருன்னு பார்த்தோம். HS ஆல்காட் அப்படிங்கிற ஒருத்தரும் மேடம் லாவட்ஸ்கி அப்படிங்கிற 2 பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா 1907ல HS ஆல்காட் அப்படிங்கிறவர் ஓகேங்களா, இந்த HS ஆல்காட் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, இறந்ததுக்கு அப்புறமா அந்த தலைவர் பதவிக்கு யாரு வர்றாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வர்றாங்க. ஓகேங்களா? இப்போ 1907ல. இது முக்கியமான டேட்டா இதெல்லாம். ஓகேங்களா? அடுத்து பிரம்மஞான சபையின் கொள்கைகளை அவர் அதன் தலைமையகமான சென்னை அடையாற்றில் இருந்து தீவிரமாக பார்த்தோம். இதை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற ஒன்றை உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? பின்ன என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்கா 86 காலகட்டங்கள்ல சென்னையோட அடையாற்றுக்கு இதை மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? சோ சென்னையோட அடையாற்றுக்கு மாத்தியாச்சு. இப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் இங்கதான் அதோட தலைமையில் என்ன பண்றாங்க, நல்ல ஒரு பிரச்சாரத்தையும் பண்றாங்க. ஓகேங்களா? கல்வி கற்ற பல தொண்டர்களின் ஆதரவும் கிடைத்தது. ஜம்னாதாஸ், துவாரகதாஸ், ஜார்ஜ் அருண்டேல், சங்கர்லால் பன்ஹர், இந்துலால் யக்னிக், CP ராமசாமி, BP வாடியா ஆகியோர் பெசன்ட் அம்மையாரின் ஆதரவாளர்கள். இதுல இந்த துவாரகதாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆள். அடுத்து ஜார்ஜ் அருண்டேல் இவங்க முக்கியமான ஆட்கள். ஓகேங்களா? இந்துலால், CP ராமசாமி இவங்க எல்லாம் பத்தி அந்த BP வாடியா இவங்க எல்லாம் பத்தி நம்ம நடுவில் பார்ப்போம். ஓகேங்களா? இவங்க எல்லாம் மிக முக்கியமான ஆட்கள். துவாரகதாஸ் இவங்க எல்லாம். ஓகேங்களா?
அடுத்து 1914 பிரிட்டன் உலகப் போரில் ஈடுபடும் அறிவிப்பை வெளியிட்டது. அப்போ 1914 என்ன பண்ணுது, பிரிட்டன் வந்து உலகப் போர்ல ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்காக தான் பாடுபடுவதாகவும் அது தெரிவித்தது. ஓகே, என்னத்துக்காக? சுதந்திரத்துக்காகவும் ஜனநாயகத்துக்காக என்ன பண்ண போறேன், நான் போராட போறேன்னு பிரிட்டன் என்ன பண்ணிச்சு, உலகப் போர்ல குறுக்கீடுன்னு சொல்லிடுச்சு. ஓகேங்களா. பிரிட்டன் போர் முயற்சிகளை இந்திய தலைவர்கள் நம்பிக்கையுடன் ஆதரித்தனர். இந்தியா பற்றிய பிரிட்டிஷார் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லாதனால் விரைவில் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். அப்போ பிரிட்டனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்னன்னு சொல்லிடுச்சு, சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்காக நாங்க போராடப்படும் சொல்லிச்சு. அப்ப சுதந்திரம்னா நமக்கு சுதந்திரம் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்தியா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுது. பட் ஆனா அவங்களோட எண்ணம் அப்படிங்கிறது அதுவா இல்லாதனால பின்னாடி என்ன ஆயிடுச்சு, அதுவே நமக்கே ஒரு ஏமாற்றமா அமைஞ்சிச்சு. ஓகேங்களா. எனினும் இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாத தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாத தன்மை உடையவர்கள் என்ற குழுக்களால் பிளவுபட்டதால் தன்னாட்சிக்கான அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்து மேலும் வலியுறுத்த முடியவில்லை. அப்போ அவங்களாலயும் ஒண்ணும் பெருசா பண்ண முடியல. ஓகேங்களா. ஏன்னா வந்து அரசியல் ஆல்ரெடி இந்திய தேசிய காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சுதான் கிடக்கு. பட் அவங்களாலயும் இந்த டைம்ல ஒண்ணும் பண்ண முடியல. ஓகேங்களா. மைய நாடுகளை ஆதரித்து முதல் உலகப் போரில் துருக்கியின் சுல்தான் நுழைந்ததை அடுத்து பிரிட்டிஷாரின் முஸ்லிம் லீக்கை சந்தேக கண் கொண்டு பார்த்தனர். இப்போ பிரிட்டிஷார் முஸ்லீம் லீக் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. இந்த பின்னணியில் தான் அன்னி பெசன்ட் அம்மையார் இந்திய அரசியலில் நுழைந்தார். ஓகே, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கப்பதான் அன்னி பெசன்ட் அம்மையார் உள்ள வர்றாங்க. ஓகேங்களா. இந்த டைம் நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னி பெசன்ட் அம்மையார் உள்ள வர்றப்போ நம்ம தேசிய இயக்கம் அப்படிங்கிறது சரிவர ஒரு ஒரு நல்ல நிலைமையில இல்ல. ஏன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க. சரியான ஒரு ஆளுமை இல்லாததுனால இந்திய அரசியல் அப்படிங்கிறது ஒரு சமமான ஒரு நிலையில இருக்கு. ஓகேங்களா. எந்த விதமான இதுவுமே இல்லாம ஒரு நியூட்ரலா இருக்கு. ஓகேங்களா. சோ இந்த டைம்ல தான் என்ன பண்றாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்றாங்க, உள்ள வந்து போடுறாங்க. ஓகேங்களா. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1914 மிக முக்கியமான இடங்கள் இதெல்லாம். ஓகேங்களா. தி காமன்வீல் அப்படிங்கிற வார பத்திரிகையை ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப முக்கியமான டேட்டா இதெல்லாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. சமய சுதந்திரம், தேசிய கல்வி, சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் ஆகியவற்றில் இந்த வார பத்திரிகை கவனம் செலுத்தியது. இது வரைக்கும் இந்த டேட்டா கேட்டதில்ல. பட் ஆனா இதை கூற்று காரணத்துல நல்லா கேட்கக்கூடிய ஒரு ஏரியா அதெல்லாம். ஓகேங்களா. சோ அப்படியே அவங்க பத்திரிகையை கொடுத்து அந்த பத்திரிகை எதுக்கு கவனம் செலுத்தியதுன்னு அப்படியே கூற்று காரணம்ல கேட்பாங்க. ஓகேங்களா. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 1915 இது ரொம்ப முக்கியம். ஹவு இந்தியா got ஃபார் ஃப்ரீடம். என்னன்னா இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு எவ்வாறு கஷ்டப்பட்டு கடினமுற்றது அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இந்த டாபிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ஒரு புத்தகம், ரொம்ப முக்கியம். அங்க அது சொன்னது நியூஸ் பேப்பரு, இங்க சொன்னது என்னது, இங்க ஒரு புத்தகம். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. கடந்த காலத்தில் ஆழமாக வேரூன்றிய தேசிய விழிப்புணர்வின் தொடக்கங்களை அவர் இந்த புத்தகத்தில் விரிவாக எடுத்துரைத்தார். அப்போ இதெல்லாம் கேட்கக்கூடிய ஏரியா தான். கேட்கக்கூடிய நல்ல ஏரியா. ஓகேங்களா. கூற்று காரணத்துல அப்படியே இதெல்லாம் தூக்கி வைக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஓகேங்களா. சோ நல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த வார பத்திரிகை என்னத்துக்காக போராடுச்சு. ஓகேங்களா. அடுத்து அந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகம் எதுக்காக எழுதப்பட்டுச்சு. ஓகேங்களா. அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்கிறது நம்ம சேர்த்தே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சோ கொஸ்டின் கேட்கிற இந்த மெத்தட்ல இப்படிலாம் இனிமே கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கிறதுனால சோ இந்த கொஸ்டின் இந்த ஏரியாவை நல்லா நம்ம கவர் பண்ணி கொண்டிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று அவர் முழக்கமிட்டார். அப்போ அவரோட இந்த முழக்கம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இங்கிலாந்தின் கடினமான தருணம், ஏன் அவங்க வந்து அந்த உலக போர்ல ஈடுபட்டு கொஞ்சம் என்ன பண்றாங்க, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. அதுதான் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம்னு சொல்றாங்க. யாரு, அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். ரொம்ப முக்கியமான ஏரியா தான். சீர்திருத்தங்கள் குறித்து வலியுறுத்துமாறு இந்திய தலைவர்களை அவர் கேட்டுக்கொண்டார். அவர் என்ன பண்றாரு, எடுத்தோன்னுமே ஓகே ரைட் எல்லாருமே என்ன பண்றீங்க, கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்கீங்க. அதாவது அந்த இயக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் வளராம இருக்கு. நான் எடுத்தோன்னுமே தலைமையில வந்து உட்கார்ந்துருவேன்னு சொல்லிட்டு உட்காரலாமா, அப்படிலாம் உட்கார முடியாது. என்ன சொல்றாங்க, அவங்க இந்திய தலைவர்களை கேட்கிறாங்க. ஓகே நீங்க வந்து என்ன பண்ணுங்க, சீர்திருத்தங்களை கேளுங்க, நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்திய தலைவர்கள் என்ன பண்றாங்க, கேட்க சொல்லி கேட்கிறாங்க. ஓகேங்களா. இங்கிலாந்தில் பயணம் மேற்கொண்ட அவர் இந்திய விடுதலை குறித்து பல உரைகளை நிகழ்த்தினார். அது மாதிரி இங்கிலாந்துல, ஓகேங்களா, இங்கிலாந்துலயும் டிராவல் பண்ணி இந்தியாவுக்கு விடுதலை கொடுங்க, இந்தியா வந்து இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு அங்க இங்கிலாந்துல போயும் பல விதமான உரைகள் அப்படிங்கிறது நடத்திருக்காங்க. ஓகேங்களா. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி ஒன்றை ஏற்படுத்த முயன்று தோல்வி கண்டார். அப்போ இது கிருஷ்ணாகிர்த்திக்கான நல்ல ஏரியா. ஓகேங்களா. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி ஒன்றை ஏற்படுத்த முயன்று தோல்வி கண்டவர் யார்? நல்ல கொஸ்டின் ஏரியா இதெல்லாம். ஓகேங்களா. சோ இதெல்லாம் நல்ல கொஸ்டின் ஏரியா, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் யாரு, 100% அம்மையார். ஓகேங்களா. எனினும் அவரது பயணம் மூலம் இந்தியா குறித்த அனுதாபம் ஏற்பட்டது. அப்போ இந்தியா ஓகே இவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க அவங்க, இந்தியா ஓகே ரைட், இந்தியா வந்து இவ்வளவு மோசமான நிலைமையில என்ன பண்ணுது, கஷ்டப்படுது அப்படிங்கிற ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணிட்டு வர்றாங்க. ஓகேங்களா. இந்தியா திரும்பிய அவர் 1915 ஜூலை 14 பாருங்க. அடுத்து வர்றது இதுவும் ரொம்ப முக்கியமான ஏரியா தான். நியூ இந்தியா என்ற தினசரியை தொடங்கினார். ரொம்ப முக்கியமான ஏரியா அது. 1915 ஜூலை 14 நியூ இந்தியா அப்படிங்கிறது இவங்களோட பத்திரிகை தான். ஓகேங்களா. நியூ இந்தியா அப்படிங்கிறது இவங்களோட பத்திரிகை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பம்பாயில் நிகழ்த்திய உரையில் தன்னாட்சி குறித்த தனது கொள்கையை அவர் வெளிப்படுத்தினார். ஓகேங்களா. பம்பாயில குறித்த நிகழ்வுல என்ன பண்றாங்க, அவர் கொள்கையை வெளிப்படுத்துறாரு. ஓகேங்களா. தன்னாட்சி என்பது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறவும் ஆட்சியாகும். அப்போ
தன்னாட்சினா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் கேட்டது இல்ல. பட் ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆங்கிலேய காலனிகளை போன்று போருக்கு பிறகு இந்தியாவுக்கு தன்னாட்சி கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை பரப்பவும், கோரிக்கையை வலியுறுத்தவும் அன்னி பெசன்ட் அம்மையார் பொதுக்கூட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தினார். அப்போ அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிலாந்தோட கஷ்டமான தருணம் அப்படிங்கிறது இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம். ஏன்? அவங்க போர்ல இருக்காங்க. அந்த போரை நமக்கு சாதகமா பயன்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு தன்னாட்சி கொடுக்கணுங்கிற கருத்தை வலியுறுத்தலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதான் சொல்றாங்க. தன்னாட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்தை நம்ம இந்த டைம் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவங்கப் போவதாக அவர் 1915 செப்டம்பர் 28 முறைப்படி அறிவித்தார். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அறிவிக்கிறது 1915 செப்டம்பர் 28 ஓகேங்களா? அறிவிக்கிறது. அப்போ எதன் அடிப்படையில? அயர்லாந்து நாட்டின் தன்னாட்சி. இது ரொம்ப முக்கியமான ஏரியா இது. எந்த நாட்டின் அடிப்படையில் இந்தியாவுக்கு தன்னாட்சி வழங்கப்படும் என்று அன்னி பெசன்ட் அம்மையார் அறிவித்தார் அப்படின்னா, அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில். இது ரொம்ப முக்கியமான ஏரியா. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்ப அறிவிச்சாங்க? 1915 செப்டம்பர் 28 அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மற்றொரு தனி இயக்கம் தொடங்கப்படுவதை மிதவாத தேசியவாதிகள் விரும்பப்படவில்லை. அப்போ அப்ப என்ன பண்றாங்க? ஓகே ஆல்ரெடியே இந்திய தேசிய காங்கிரஸ்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு இயக்கமா தேசிய அளவுல ஒரு இயக்கம் இருக்கு. மறுபடியும் ஒரு இயக்கம் ஒண்ணு தேவையா? ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 2ஆ பிரிஞ்சு 1ஆ தான் ஆரம்பிச்சோம். ஆல்ரெடி இப்ப 2ஆ பிரிஞ்சுட்டோம். நம்மளே வந்து மோசமான நிலைமையில இருக்கோம். இப்ப நமக்குள்ளேயே இன்னொன்னு வந்துச்சு அப்படின்னா, இன்னும் நம்மள பிரிவுபடுத்தும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க? மிதவாத தேசியவாதிகள் கொஞ்சம் ஓகே அவங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். ஓகேங்களா? மக்கள் அப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சிருந்தோம்னாக்கா ஒரு நன்மையுமே கிடையாது. ஓகேங்களா? எல்லாரும் ஒரே நோக்கத்தோட ஒன்றிணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தனது இயக்கம் வெற்றி பெற காங்கிரஸ் கட்சியின் அனுமதி தேவை என்பதை அவரும் அறிந்திருந்தார். அப்போ அவங்களுக்குமே தெரியுது. நம்ம வந்து ஒண்ணு ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இந்தியாவுல நம்ம வந்து இது பண்ணலாம் ஆரம்பிச்சிட முடியாது. ஏன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. சோ, நம்ம கிட்டத்தட்ட 10 வருஷம் லேட்டா தான் வந்திருக்கோம். ஓகேங்களா? சோ, அதுக்கப்புறமா என்ன பண்றோம்? ஓகே நம்ம ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னா, அவங்களோட ஆதரவு அப்படிங்கிறது தேவை. ஓகேங்களா? அடுத்து திலகர், பெசன்ட் அம்மையாரின் ஆகியோரின் முயற்சியினால் டிசம்பர் 1915 பம்பாயில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் தீவிர தேசிய தன்மையுடையவர்களை உறுப்பினராக சேர்க்கும் வகையில் தனது விதிமுறைகளில் அக்கட்சி முறையாக திருத்தம் செய்யது. அப்போ 1915 நம்ம பார்த்தோம். என்னது 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதுல இருந்து டிசம்பர் மாசம் ஒரு கூட்டத்தை நடத்துறது அதோட இயல்பாவே இருக்கு. ஓகேங்களா? சோ அப்போ இங்க இருக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? அன்னி பெசன்ட் அம்மையார் இந்த மாதிரி தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே இதுக்கு மிதவாத தேசியவாதி என்ன பண்றாங்க? இல்ல வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிச்சா இந்திய தேசிய இயக்கம் ஆல்ரெடியே ஒரு குழப்பமான சூழல்ல இருக்கு. இப்ப இதுக்குள்ளேயும் ஒரு இன்னொரு இயக்கம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணா மக்கள் எதை ஃபாலோ பண்ண தெரியாம கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. சோ அப்படி ஒண்ணு வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பட் ஆனா அன்னி பெசன்ட் நம்ம என்ன நினைக்கிறாங்க? நம்ம ஒண்ணு ஸ்டார்ட் பண்றது அவ்வளவு சாமானியமான விஷயம் கிடையாது. ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த இயக்கத்துல வெற்றி பெற முடியும். என்ன பண்றாங்க? அவங்க அவங்களோட அனுமதியை கேட்கிறாங்க. சோ அந்த வருஷத்தோட கடைசியில என்ன பண்றாங்க? அந்த இந்திய தேசிய காங்கிரஸோட மீட்டிங்கை போடுறாங்க. அங்க திலகர் அன்னி பெசன்ட் அம்மையாரோட முயற்சிகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பம்பாயில நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல தீவிர தேசிய தன்மையுடையவர்கள் என்ன பண்றாங்க? உறுப்பினரா சேர்க்கிற வகையில அந்த கட்சி திருத்தம் ஒன்றையும் பண்ணுது. ஓகேங்களா? சோ அடுத்து என்ன பண்றாங்க? அடுத்து 1916 செப்டம்பர் மாதத்துக்குள் தன்னாட்சி இயக்கத்தை கையெடுக்குமாறு அந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியை பெசன்ட் கேட்டுக் கொண்டார். அப்போ அங்க இருந்து கரெக்டா ஒரு வருஷம் டைம் கொடுக்குறாங்க. எந்த ஒரு வருஷம்? டிசம்பர் ஒரு வருஷம் கிடையாது. அவங்க அனௌன்ஸ் பண்ண இந்த ஒரு வருஷம். ஓகேங்களா? இந்த ஒரு வருஷத்தை நான் இப்போ வந்து செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? இன்னும் ஒரு வருஷம் செப்டம்பர் இருக்கு. பட் இந்த மீட்டிங் வந்து டிசம்பர் நடக்குது. இன்னும் ஒரு வருஷம் கரெக்டா நான் ஆரம்பிச்சேன். செப்டம்பர்ல சொல்லிட்டேன். ஓகேங்களா? அடுத்து வரப்போற செப்டம்பருக்குள்ள என்ன பண்ணும்? நீங்க தன்னாட்சி இயக்கத்தை கையில எடுக்கணும்னு யார கேக்குறாங்க? காங்கிரஸ் கட்சியே கேக்குறாங்க. யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகேங்களா? அவ்வாறு செய்ய தவறினால் தாமே தன்னாட்சி இயக்கத்தை அமைக்கப் போவதாக அறிவித்தார். அப்போ இன்கேஸ் நீங்க காங்கிரஸ் கட்சி அதை நீங்க செய்யல அப்படின்னா, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் அதை செய்யல அப்படின்னா, நான் என்ன பண்ணிடுவேன்? அதை கையில எடுத்துருவேன். அதுக்கான ஒரு டைம் லைன்னா அடுத்த வருஷம் செப்டம்பர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அடுத்து ஒன்று திலகர் தலைமையிலும் மற்றொன்று அன்னி பெசன்டார் தலைமையிலும் என 1916 2 தன்னாட்சி இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அப்போ ஃபர்ஸ்ட் திலகரோட தலைமையில ஆமா இவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பட் அந்த டேட்டா இன்னும் இங்க ஃபுல்லா கொடுக்கல. பட் பின்னாடி வரும். நம்ம பத்தி கவலைப்படுத்தல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திலகர், இரண்டாவது அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகேங்களா? பெசன்ட் அம்மையார் இருக்காங்களா அவங்க ரெண்டாவது இவங்க பேரோட தலைமையில என்னாச்சு 1916ல 2 தன்னாட்சி இயக்கங்கள் ஆரம்பிச்சாச்சு. ஓகேங்களா? இந்த பிரச்சனை எல்லாம் நடந்தது. பண்ணலாமா வேணாமா நடந்தது 1915ல. ஓகேங்களா? அவங்க ஆரம்பிச்சது 1916ல. ஓகேங்களா? இந்த டேட் நல்லா இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும். இரு இயக்கங்களின் வரையறைகளும் தெளிவாக வகுக்கப்பட்டிருந்தன. அப்போ என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் தெளிவா இருக்கு. ஓகேங்களா? தன்னாட்சி இயக்கத்தின் இரட்டை குறிக்கோள்கள். ஓகேங்களா? தன்னாட்சி இயக்கத்தோட இரட்டை குறிக்கோள்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவின் தன்னாட்சியை ஏற்படுத்துவது. அப்போ ஃபர்ஸ்ட் இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துவது. ஃபர்ஸ்ட் விஷயம். 2 குறிக்கோள் சொல்றாங்க. அதுல 1 பிரிட்டிஷ் ஆட்சியில இந்தியாவோட தன்னாட்சியை உருவாக்குறது. 2வது என்ன சொல்றாங்க? தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது. அப்போ
தாய்நாடு பற்றிய ஒரு பெருமை உணர்வு இல்லாம இருக்காங்க. ஓகேங்களா? அதை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம தாய்நாடு இப்படியாப்பட்ட நாடு, நம்ம நாட்டுக்கு இவ்வளவு பெரிய கலாச்சாரம் இருக்கு, இவ்வளவு பெரிய பெருமை இருக்கு, என்ன பண்ணணும், நம்ம வந்து இப்படி அடிமைப்பட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வையும் உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு குறிக்கோள் அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தோட ஒரு அடிப்படை கொள்கையா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி திலகரோட தன்னாட்சி இயக்கம். ஓகேங்களா? இவரு ஏப்ரல் 1916 பெல்காம் நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டில், அப்போ பெல்காம் நடந்த பம்பாய் மாகாண மாநாடு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான இடம் இது. கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப தெளிவா புரிஞ்சுங்களா? பெல்காம் அப்படிங்கிற ஊர்ல நடக்குது. என்ன நடக்குது? பம்பாய் மாகாண மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே பிரசிடென்சி கான்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அது நடக்குது. எப்ப நடக்குது? ஏப்ரல் 1916 நடக்குது. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஏப்ரல் மாசம் 1916 ஃபர்ஸ்டே இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? பம்பாய் நகரம் உட்பட மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய மாகாணங்கள், பெரார் ஆகிய பகுதிகள் திலகரின் தன்னாட்சி இயக்கம் செயல்படும். அப்போ திலகரோட தன்னாட்சி இயக்கங்கள் இவங்கெல்லாம் செயல்படும் என்ன பண்ணிட்டாங்க? அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? திலகரின் இயக்கத்துக்கு 6 கிளைகள் ஒதுக்கப்பட்டன. இது வரைக்கும் இது கேட்டது இல்ல, பட் ஆனா வந்து நல்ல ஏரியா தான் இதுவும். ஒரு 6 கிளைகள் அப்படிங்கிறது திலகருக்கு ஒதுக்கிட்டாங்க. ஓகேங்களா? அன்னி பெசன்ட் அம்மையாரின் இயக்கத்துக்கு இந்தியாவின் எஞ்சிய அனைத்து பகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. அப்போ இவங்க 2 பேர் தான் சிறந்த ஆளுமைகள். இதுல முக்கியமான ஆளுமை யாரு? திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும். திலகர் ஏப்ரல் மாசம் என்ன பண்ணிட்டாரு? அங்க பெல்காம்ல என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகே, அவருக்கு ஒரு 6 கிளைகளை ஒதுக்கியாச்சு. பேலன்ஸ் உள்ளதெல்லாம் அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஒதுக்கிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து தன்னாட்சி தன்னாட்சி குறித்த கோரிக்கைகளை தமது உரைகள் மூலம் திலகர் பிரபலப்படுத்தினார். ஓகே. மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் பிரபலமடைந்த அவரது இயக்கம் ஏப்ரல் 1917 14,000 உறுப்பினர்களில் இருந்து 1918 தொடக்கத்தில் 32,000 உறுப்பினர்களாக அதிகரித்தது. ஓகேங்களா? சோ இந்த ஏரியா வந்து கொஸ்டின்ல கேட்டது கிடையாது. ஓகேங்களா? சோ அடுத்து தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை பரப்பியதற்காக 1916 ஜூலை 23 60வது வயதில் திலகர் கைது செய்யப்பட்டார். இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அவரோட 60வது வயசுல என்ன பண்றாரு? 1916 கிட்டத்தட்ட பாருங்க, இது 16. ஓகேங்களா? 1916 16 அவரோட 60வது வயசு 60 என்ன பண்ணிருக்காங்க? அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? திலகரை. அடுத்து தன்னாட்சி மத்திய அல்லது பிரதேச அரசுகளிடமிருந்து அதனை சார்ந்த அரசியல் பகுதிகளுக்கு அங்கு வாழும் மக்கள் அதற்கு அரசியல் ரீதியாக விசுவாசமாக இருப்பார்கள் என்ற நிபந்தனையுடன் வழங்கப்படும் தன்னாட்சி அதிகாரத்தை குறிக்கிறது. அப்போ நான் வந்து மேல நான் ஆட்சியில இருப்பேன், பட் எனக்கு கீழே நீங்க இருக்கிறாங்கல்ல என்ன பண்ணலாம்? நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாழலாம், அதே டைத்துல நீங்க எனக்கு விசுவாசமா இருப்பீங்க அப்படிங்கிற அந்த நிபந்தனையோட என்ன பண்ணலாம்? நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் தன்னாட்சின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பழங்கால ரோமானிய அரசிலும் நவீன ஆங்கிலேய அரசிலும் இது பொதுப்படையான அம்சமாக இருந்தது. அப்போ பழங்கால ரோமானிய அரசு, அடுத்து நவீன ஆங்கிலேய அரசு, இங்க ரெண்டுத்துலயும் தான் இது என்னது? ஒரு பொதுப்படையான அம்சமா இருக்கு. ஓகேங்களா? 1880களில் அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கம் முடுக்க பெற்றதை அடுத்து அயர்லாந்து அரசு சட்டத்தின் கீழ் வட அயர்லாந்தின் 6 நாடுகளும், பிறகு தெற்கு ஆங்கிலோ அயர்லாந்தின் ஒப்பந்தத்தின் கீழ் எஞ்சிய 26 நாடுகளும் தன்னாட்சி அமைய பெற்றது. அப்போ இது வரைக்கும் இது கொஸ்டின்ல கேட்டது இல்ல, பட் இது வரைக்கும் இனிமே கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ இதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அயர்லாந்தின் அரசு சட்டம் 1920. ஓகேங்களா? அது இம்பார்ட்டன்ட். அடுத்து தெற்கில் ஆங்கிலோ அயர்லாந்து ஒப்பந்தம் 1921. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து 6 நாடுகள் கொடுத்திருக்காங்க, அப்புறம் 26 நாடுகள் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இந்த நம்பர்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பெசன்ட் அம்மையாரின் தன்னாட்சி இயக்கம் அங்க பார்த்தாச்சு. ஆல்ரெடி திலகர் வந்து ஏப்ரலே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஏப்ரலே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பெல்காம்ல பார்த்தாச்சு. அடுத்து இப்ப அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகேங்களா? காங்கிரஸ் கட்சியிடமிருந்து எந்த அறிகுறியும் தென்படாத காரணத்தினால் செப்டம்பர் 1916 பாருங்க, இந்த டேட்டும் இந்த வருஷமும் ரொம்ப முக்கியம். ஏன்? செப்டம்பர் 1915 தான் அவங்க என்ன பண்றாங்க? அப்படி ஒண்ணு வேணும்னு அறிவிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்றாங்க? அந்த வருஷம் டிசம்பர்ல காங்கிரஸ் மாநாட்டுல என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? நீங்க அடுத்த செப்டம்பருக்குள்ள அதை அறிவிக்கணும்னு என்ன பண்றாங்க? காங்கிரஸ் கட்சியில கேட்கறாங்க. பட் காங்கிரஸ் கட்சி எதையுமே சொல்லல. இவங்க சொன்ன மாதிரி என்னது? நீங்க வந்து அதை செய்யலன்னா நானே அதை கையில் எடுத்துட்டு சொன்ன மாதிரி சொன்ன டைம்ல கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. ஓகேங்களா? எங்க மதராசில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார். இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியா. அடுத்து நம்ம மேலேயே பார்த்தோம், அவருக்கு ஒரு 6 கிளைகள் ஒதுக்கி இருந்தாங்க. அது தகுதி உள்ள எல்லாமே யாருக்கு? அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? கீழே என்ன கொடுத்துருக்காங்க? கான்பூர், அலகாபாத், பனாரஸ், அதாவது வாரணாசி சொல்லக்கூடியது, மதுரா, கள்ளிக்கோட்டை, அகமது நகர் ஆகிய இடங்களில் இந்த இயக்கத்தின் கிளைகள் அமைந்தன. ஓகேங்களா? இந்தியா முழுவதும் தீவிர பயணம் மேற்கொண்டு தன்னாட்சி குறித்த கருத்தை அவர் பரவச் செய்தார். ஓகே. இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அவர் அறிவித்தார். அப்போ இந்த லைன் ரொம்ப முக்கியமான லைன். யாரு சொன்னாங்கன்னு கேட்பாங்க இந்த லைன் அப்படியே. இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்று அவர் அறிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் செயல்படாத நிலை குறித்து அதிருப்தி அடைந்த மிதவாத தேசியவாத காங்கிரசார் தன்னாட்சி இயக்கத்தில் இணைந்தனர். அப்போ பாருங்க,
ஆல்ரெடியே மிதவாத தேசியவாதிகளை பிடிக்காம என்ன பண்றாங்க, ஆல்ரெடி தீவிர தேசியவாதிகள் இருக்காங்க ஓகேங்களா. சோ அவங்களையும் சரி இந்த மிதவாத தேசிய காங்கிரஸ் என்ன பிடிக்காதவங்க எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிருப்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த போக்குல யாருக்கும் பிடிக்கல ஓகேங்களா, அவங்களோட செயல்பாடுகள் பிடிக்காது என்ன பண்றாங்க, அவங்க வந்து இந்த தன்னாட்சி இயக்கத்தை என்ன பண்றாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, பி சக்கரவர்த்தி, ஜிதேந்திரநாத் பானர்ஜி, சத்தியமூர்த்தி, கலிக் உஸ்மான் ஆகியோர் இந்த இயக்கத்தில் உறுப்பினராக தங்களை இணைத்துக் கொண்டதிலிருந்து இந்த இயக்கம் பிரபலத்தை அறிய முடியும். அப்போ பாருங்க, ஜவஹர்லால் நேரு முக்கியமான ஆளுமை, அடுத்து முகமது அலி ஜின்னா முஸ்லிம் லீக் சார்ந்த ஒரு முக்கியமான ஆளுமை ஓகேங்களா, வி சக்கரவர்த்தி, ஜிதேந்திரநாத் பானர்ஜி, சத்தியமூர்த்தி ஓகேங்களா தமிழ்நாட்டை சேர்ந்த ஆளுமை ஓகேங்களா அவரு, கலீஸ் கலிக் உஸ்மான் ஆகியோர் இந்த இயக்கத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, இந்த தன்னாட்சி இயக்கத்துல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. சோ இந்த ஜவஹர்லால் நேரு முக்கியமான ஆள் ஓகேங்களா, ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா இவங்களும் தன்னாட்சி இயக்கத்துல ஒரு மெம்பரா தான் இருந்திருக்காங்க. அடுத்து மதராஸில் அன்னி பெசன்ட் அம்மையாரின் தன்னாட்சி இயக்கம் மிகவும் பிரபலம் அடைந்ததை அடுத்து மதராஸ் அரசு அதனை அடக்க நினைத்தது. ஓகே, என்ன பண்றாங்கன்னா மதராஸ் அரசு அது ஓகே ரொம்ப அளவுல பெருசா வளர்ந்தாலே பிரிட்டிஷர்களுக்கு பிடிக்காது ஓகேங்களா. சோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ண பாத்துக்கோங்க. இந்த இயக்கம் கூட்டங்களில் கலந்து கொள்ள மாணவர்களுக்கு தடை விடுத்தது. அப்போ மாணவர்களுக்கு ஆல்ரெடியே வந்து மாணவர்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, நாங்க வந்து கல்வி எல்லாம் தரமாட்டோம், அவங்களுக்கு வந்து மானியம் தரமாட்டோம் சொன்னாங்க இல்லையா, சேம் அதே மாதிரி மாணவர்கள் போய் எந்த விதமான கூட்டங்களையும் கலந்து கொள்ள கூட தடை விதிக்கிறாங்க. ஜூன் 1917 பெசன்ட் மற்றும் அவரின் கூட்டாளிகள் ஓகே இது ரொம்ப முக்கியமான டேட்டா. 1917 இன்னும் ஊட்டியில நடந்திருக்கும் ஓகேங்களா. ஜூன் 1917 யார் யாரு, பெசன்ட் அம்மையார், நம்ம பார்த்த பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல் ஆகிய 3 பேர் என்ன பண்றாங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. இது இங்க எங்க அரெஸ்ட் பண்றாங்க, ஜூன் 1917 பெசன்ட் அம்மையார், பிபி வாடியா, அருண்டேல் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஊட்டியில சிறைபிடிக்கப்படுறாங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா ஓகேங்களா. இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க, சிறைபிடிக்கிறாங்க ஓகேவா. இந்த அரசின் இந்த அடக்குமுறை தன்னாட்சி கோரிய ஆதரவுகளை வலுப்படுத்தியது. அப்போ இது வந்து என்னாச்சு, இந்த மாதிரியான கவர்மெண்ட் இப்படி பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு ஓகேங்களா. சோ இது என்ன பண்ணுது, இன்னமும் அதுக்கு ஆதரவை தேடி கொடுக்குது ஓகேங்களா. மேலும் அதிக உறுதியுடன் போராட தூண்டியது. பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக இது முக்கியமான ஏரியா, நல்ல கொஸ்டின் ஏரியா இதெல்லாம் ஓகேங்களா. சார் எஸ் சுப்பிரமணியம் அரச பட்டத்தை துறந்தார் ஓகேங்களா. இது வந்து அரச பட்டம், நைட்ஹுட் பட்டம்னு கேள்விப்பட்டிருப்போம் ஓகேங்களா. நம்ம ரவீந்திரநாத் தாகூர் பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா. சோ வந்து 1919 காலகட்டத்துல ரவீந்திரநாத் தாகூர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, அதை திறந்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி உள்ள புத்தகத்துல இது பேரு சர் பட்டம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. போன எடிஷன் புக்ல இது பேரு சர் பட்டம் கொடுத்திருப்பாங்க. இங்க டேரக்டா அரச பட்டம் இல்லைன்னா நைட்ஹுட்னு சொல்றாங்க ஓகேங்களா. இந்த நைட்ஹுட் பட்டத்தை கூட சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீர திருமகன் கொடுப்பாங்க ஓகேங்களா. வீர திருமகன் இது போன குரூப் 4லயே ஒரு மாதிரி பஞ்சாயத்துக்குரிய ஒரு கொஸ்டினா மாறிடுச்சு ஓகேங்களா. இந்த ரவீந்திரநாத் தாகூர் பத்தி கேட்ட கொஸ்டின். சோ இந்த பட்டங்கள் நேம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேற இன்கேஸ் ஸ்கூல் புக்ல இல்லாத கேட்டாங்கன்னா நம்ம அங்க போய் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஆயிடுது ஓகேங்களா. சோ இது அரச பட்டம்னு இங்க கொடுத்திருக்காங்க, அதோட இங்கிலீஷ்ல இருக்க நைட்ஹுட்னு கொடுத்திருக்காங்க. இதே நைட்ஹுட்டுக்கு வீர திருமகன் கூட ஒரு டிரான்ஸ்லேட்ல சொல்லுவாங்க ஓகேங்களா. சோ இதுக்கு நைட்ஹுட்ங்கிற பேரும் இருக்கு, வீர திருமகன் அப்படிங்கிற பேரும் இருக்கு. போன எடிஷன் புக்ல வந்து சார் சுப்பிரமணியம் அவர்களுக்கு சர் பட்டத்தை துறந்தார் அப்படிங்கிற அந்த டேட்டாவும் இருக்கு ஓகேங்களா. சோ இந்த 3 டேட்டாவுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து முன்னர் இந்த இயக்கத்தில் இருந்து தனித்து இருந்த மதன் மோகன் மாளவிகா அடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி போன்ற தலைவர்கள் தன்னாட்சி இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ஓகே, இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஜவஹர்லால் நேரு இருந்தாரு, முகமது அலி ஜின்னா இருந்தாரு, சத்தியமூர்த்தி இருந்தாரு. இப்போ இவங்க கைதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இன்னும் பிரபலம் ஆகுது ஓகேங்களா. யாரு சார் சுப்பிரமணியம் என்ன பண்ணாரு, பட்டத்தை திறக்கிறாரு, மதன் மோகன் மாளவியா உள்ள வர்றாரு, சுரேந்திரநாத் பானர்ஜி உள்ள வர்றாரு ஓகேங்களா. இன்னமும் அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப சூடு பிடிச்ச களமா மாறுது. தலைவர்கள் விடுதலையாகவிட்டால் சட்டமன்ற இயக்கத்தை அரசுக்கு எதிராக பயன்படுத்துவது குறித்து 1917 ஜூலை 28 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் திலகர் வலியுறுத்தினார். அப்போ திலகரை இன்னும் அரெஸ்ட் பண்ணல ஓகேங்களா. அங்க அரெஸ்ட் பண்ணிருக்கிறது 3 பேர் தான். அப்போ திலகர் என்ன பண்றாரு, 1917 ஜூலை 28 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட கூட்டத்துல என்ன பண்றாரு, அவங்கள நீங்க ரிலீஸ் பண்ணலன்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை நான் கையில் எடுத்துன்னு சொல்றாரு. என்ன இயக்கம் இது, சட்ட மறுப்பு இயக்கம். இந்த இயக்கத்தை நம்ம வந்து காந்தி வந்ததுக்கு அப்புறம் 1930 தான் பார்ப்போம் ஓகேங்களா. பட் இங்கேயே திலகர் சொல்றாரு, நீங்க வந்து இதை பண்ணலன்னா, அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலன்னா என்ன பண்ணிடுவான், நாங்க வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை கையில் எடுத்துருவோம் திலகரே இங்க சொல்றாரு ஓகேங்களா. அடுத்து காந்தியடிகளின் உத்தரவின் பேரில் ஜம்னாதாஸ், துவாரகதாஸ் மற்றும் சங்கர்லால் பனகர் ஆகியோர் பெசன்ட் மற்றும் இதர தலைவர்களை சிறைபிடித்த நடவடிக்கைகளை ரத்து செய்ய கோரி 1000 நபர்களிடம் கையெழுத்து வாங்கி பெசன்ட் அம்மையாரின் சிறைபிடிக்கப்பட்ட இடத்துக்கு பேரணியாக சென்றனர். அப்போ யாரோட உத்தரவு பேர்லனா, காந்தியடிகளோட உத்தரவு பேர்ல. இங்க இடம் கொஞ்சம் நல்ல இடமா தான் தெரியுது ஓகேங்களா. நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை காந்தியடி தான் சொல்றாரு, யார்கிட்ட, ஜம்னாதாஸ் துவாரகாஸ்ட சொல்றாரு, சங்கர்லால் பன்கர் 2 பேர்ட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு, பெசன்ட் அம்மையார் வந்து சிறைபிடிச்சிட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம், அதை ரத்து செய்ய சொல்லி ஒரு 1000 பேர்ட்ட கையெழுத்து வாங்குங்க, கையெழுத்து வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட இடத்துக்கு பேரணியா போக அப்படின்ற மாதிரி காந்தியடிகள் சொல்றாரு ஓகேங்களா. சோ இது வரைக்கும் காந்தியடிகளுக்குள்ள சம்பந்தப்பட்ட நம்ம பார்க்கல. ஃபர்ஸ்ட் முதல் இடத்துல காந்தி வந்து இங்க சம்பந்தப்படுறாரு ஓகேங்களா. இதுதான் சொல்றாரு, போய் இந்த மாதிரி வாங்குங்க அப்படின்ற மாதிரி. எதிர்ப்பு வலுத்ததை அடுத்து சிறைப்பிடித்த தலைவர்கள் விடுதலை செய்யப்படணும். ஓகே, இவங்க போற போக்க பார்த்தா பயங்கரமா வந்து கொண்டுட்டு போறாங்க. சோ என்ன பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணியே விட்டுருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அடுத்து
தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதை இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்று ஒரு புதிய வெளியுறவு அமைச்சர் மான்டேகோ 1917 ஜூலை 20 அறிவித்தார். ஓகேங்களா? தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதே இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் மான்டேகோ, யாருன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், அந்த டைம்ல செல்ம்ஸ்போர்ட் அப்படிங்கிறதா வைஸ்ராயா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் தான் வந்து மான்டேகோ. இந்த கொஸ்டின் நல்ல ஏரியா. வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மான்டேகோ 1917 ஆகஸ்ட் 20 அமைக்கிறார். ஓகேங்களா? தன்னாட்சி நிறுவனம் மற்றும் பொறுப்பான அரசு அப்படிங்கிறத பிரிட்டிஷ் அரசோட என்ன பண்றோம், அதோட ஆசையே அதுதான் சொல்லிட்டு, குறிக்கோளே அதுதான் சொல்லிட்டு புதுசா நியமிக்கப்பட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர், ஓகேங்களா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மான்டேகோ அப்படிங்கிறவர் 1917 ஆகஸ்ட் 20 என்ன பண்றாரு, அனௌன்ஸ் பண்றாரு. இந்த அறிக்கை ஒரே இரவில் பெசன்ட் அம்மையாரை விசுவாசிக்கு நிகராக மாற்றியது. எந்த அறிக்கை? மான்டேகோட அந்த அறிக்கை. ஓகேங்களா? செப்டம்பர் 1917 15, 16 பார்த்தாச்சு. இப்ப 17 அவர் விடுதலையான போது அவர் 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்? இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் யாரு? முதல் பெண் தலைவர் யாருன்னா 1917 யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். முதல் பெண் தலைவர், முதல் இந்திய பெண் தலைவர் அப்படிங்கிறது வேற ஒரு நபர் பின்னாடி வருவாங்க. இந்திய பெண் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா முதல் இந்திய பெண், ஃபர்ஸ்ட் இந்திய பெண் அப்படிங்கிறவங்க பின்னாடி நம்ம பார்ப்போம். இவங்க முதல் பெண் தலைவர். ஏன்னா இவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க. பட் ஆனா முதல் பெண் இவங்க தான். பட் இந்தியாவை சேர்ந்த பெண் இவங்க கிடையாது. ஓகேங்களா? இந்த வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். 1917 அப்ப பார்த்தோம். 1915 பார்த்தோம். அவங்க வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, செப்டம்பர்ல ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்றாங்க. 1916 காங்கிரஸ் எதுவும் பண்ணாதனால என்ன பண்றாங்க, அந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. திரும்ப பாருங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு 1917 செப்டம்பர் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த டேட் தான் கீழே பார்த்தோம். ஓகே, அப்ப அந்த 3 வருஷமும் அன்னி பெசன்ட் அம்மையாரோட மிக முக்கியமான நாட்களா மாறுது, வருஷங்களா மாறுது. ஓகேங்களா? 15, 16, 17. 17 ஏன் ரொம்ப முக்கியமா மாறுதுன்னா, அவங்க இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவரா, அது வரைக்கும் பெண் தலைவர் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? இல்ல, இருந்தது இல்ல. சோ இவங்களோட மதிப்பும் மரியாதையும் அந்த அளவுக்கு உயர்த்தல இருக்கனால சோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது கொடுக்குது. ஓகேங்களா? ஓகே, தன்னாட்சி இயக்கத்தோட முக்கியத்துவம் என்ன, அது என்னென்ன பண்ணுச்சு அப்படிங்கறத பார்க்கலாமா? காந்தியடிகளின் சத்தியாகிரக இயக்கங்கள் தொடங்குவதற்கு வழிவகுக்கும் வகையில் மக்களை ஒன்று திரட்ட தன்னாட்சி இயக்கங்கள் களம் அமைத்தன. அப்போ மக்களை எப்படி ஒண்ணு திரட்டணும் அப்படிங்கிறதுக்கான அந்த அடித்தளத்தை அவங்க அமைச்சு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? காந்தியடிகளின் சத்தியாகிரக போராட்டத்தில் முதலில் ஈடுபட்டோரில் பலர் தன்னாட்சி இயக்க உறுப்பினர்கள். அப்போ காந்தியடிகளோட இயக்கத்தை சத்தியாகிரக இயக்கத்துல போராடுறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த தன்னாட்சி இயக்கத்திலையும் போராடிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த இயக்கத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட கட்டமைப்புகளை காந்தியடிகள் போராட்டங்களை பரப்புவதற்கு அவர்கள் பயன்படுத்தினர். சோ காந்தியோட போராட்டத்தை பரப்புறதுக்கும் இவங்க இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? அனைத்து வித பிரிவுகளை தாண்டி காங்கிரஸ், முஸ்லிம் லீக், பிரம்மஞான சபையாளர்கள், தொழிலாளர் அமைப்புகள் என பலதரப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட முதல் இந்திய அரசியல் இயக்கமாக தன்னாட்சி இயக்கம் இருந்தது. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். முதல் இந்திய அரசியல் இயக்கமாக கொண்டது எதுனா தன்னாட்சி இயக்கம். ஏன்னா அதுக்குள்ள காங்கிரஸ் சேர்ந்தவங்க வந்திருக்காங்க, முஸ்லீம் லீக்கு இருக்காங்க, பிரம்மஞான சபை இருக்காங்க, தொழிலாளர் அமைப்பு, இவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணிருக்காங்க, இவங்க இதோட சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதனால அப்படிங்கிறதான் முதல் இந்திய அரசியல் இயக்கமாக தன்னாட்சி இயக்கம் விளங்கியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தன்னாட்சி இயக்கத்தின் வீழ்ச்சி. ஓகே, நல்லா தானே போயிட்டு இருக்கு. இது என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவரா முதற்கொண்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோலுக்கு எதிராக தாம் தொடுத்த அவதூறு வழக்கை நடத்துவதற்காக செப்டம்பர் 1918 திலகர் பிரிட்டனுக்கு சென்றது மற்றும் உத்தேசிக்கப்பட்ட மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை பெசன்ட் ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி கண்டது. அப்படி பாருங்க, இந்த செப்டம்பர் மாசத்துக்கும் தன்னாட்சி இயக்கத்துக்கும் சம்பந்தத்தை பாருங்க. 1915 அறிவிச்சாங்கன்னு பார்த்தோம். 16 என்ன பண்ணாங்க, ஓகே டைம் லைன் கொடுத்தாங்க. ஓகேங்களா? எங்க சென்னையில ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1917 ரிலீஸ் ஆனோடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஐஎன்சியோட தலைவர் ஆயிட்டாங்க. அப்ப அடுத்தது பாருங்க 1918 அதே மாதிரி செப்டம்பர் பாருங்க, இங்க திலகரை பத்தி வருது பாருங்க. அதே செப்டம்பர் அப்படியே கண்டினியூஸா வருது பாருங்க. 1918 செப்டம்பர். என்னது, திலகர் என்ன பண்ணாரு, பிரிட்டனுக்கு போறாரு. எதுக்காக போறாரு? வேலண்டைன் சிரல். அவரு யாரு, அவரு இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட ஆசிரியர். அவருக்கு எதிராக என்ன பண்றாரு, இவரு போட்டு இந்த கேஸ் நடத்துறதுக்காக என்ன பண்றாருன்னா, இவரு பிரிட்டனுக்கு போயிறாரு. யாரு, திலகர் போயிட்டார். 2 தலைவர்கள் பார்த்தோம். ஒண்ணு திலகர், யாரு தன்னாட்சி இயக்கத்துல சம்பந்தப்பட்டது 2 பேரு. ஒண்ணு திலகர், இன்னொன்னு அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகேங்களா? அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகே, இப்போ திலகர் என்ன பண்ணிட்டாரு, பிரிட்டனுக்கு போயிட்டாரு. ஓகே, அன்னி பெசன்ட் அம்மையார் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மான்டேகு செம்ஸ்போர்ட். ஓகேங்களா? மான்டேகு செம்ஸ்போர்டோட அறிக்கை வந்து 1919 என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்திருக்கும். ஓகேங்களா? சோ அந்த சட்டத்துல என்ன பண்ணிருக்காங்களா, இவங்க அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. யார் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க, அன்னி பெசன்ட் அம்மையார் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அதை அக்செப்ட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, இந்த இயக்கம் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்தியர்கள் அதிகமான பேர் அதை வந்து என்ன பண்ணல, ஏத்துக்கல. பட் பிரிட்டிஷ் அம்மையார், சரி பிரிட்டிஷோட அந்த அந்த என்ன சட்டத்தை அவங்க ஏத்துக்கிறதுனால என்ன பண்ணிடுச்சு, ஓகே இவங்க என்ன இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க கிட்ட இருந்து வெளியே வர அந்த இயக்கம் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு மக்கள்கிட்ட கொஞ்சம் ஃபேமஸா இல்லாம போறதுக்கான ஒரு காரணமா அமையுது. ஓகேவா? அடுத்து, பிரிட்டிஷ் அரசின் கீழ் இந்தியா தன்னாட்சி பெறுவது அல்லது கனடா, ஆஸ்திரேலியா ஆகியவற்றின் வழியில்
தன்னாட்சி பகுதி அதாவது டொமினியன் தகுதியை பெறுவது ஆகியவற்றுக்காக பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை கோருவதற்காக இந்திய காமன் லீக் என்ற தன்னாட்சி இயக்கம் மாற்றம் பெற்றது. இந்தியன் காமன் வெல்த் லீக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுது, தன்னாட்சி இயக்கம் பெயர் மாற்றப்பட்டுடுச்சு. ஓகேங்களா? சோ அப்ப தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, பெயர் மாத்திட்டாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பின்னர் 1929 இந்தியன் லீக் என்று, பட் அதே பேர் என்ன பண்ணாங்க 1929 இந்தியன் லீக் அப்படின்னு பேர் மாத்திட்டாரு. யாரு? வி.கே. கிருஷ்ணமேனன் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? சோ இந்த டேட்டா இது வரைக்கும் கொஸ்டின்ல கேட்டது இல்ல, பட் ஆனா நல்ல டேட்டா தான். ஓகேங்களா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 1929 இந்தியன் லீக்னு அந்த பேரை மாத்திருக்காரு. அதாவது காமன்வெல்த் லீக் அப்படிங்கிறத இந்தியன் லீக்னு பேர் மாத்திருக்காரு. ஓகேங்களா? சோ யாருன்னா வி.கே. கிருஷ்ணமேனன் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? அடுத்து தன்னாட்சி இயக்கம் பார்த்தோம். அடுத்து அந்த போர், அந்த முதல் உலக போர் அப்படிங்கிறதோட தாக்கம் எப்படி இருந்துச்சு இந்தியாவில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? முதல் உலக போருக்கு முந்தைய ஆண்டுகளில் இந்தியாவில் அரசியல் நிலைமை ஒழுங்கற்று இருந்தது. ஆமா, இந்த இயக்கமே பிரிஞ்சுதான் கடந்திருக்கு. ஓகேங்களா? மிதவாத தேசியவாதிகள் மற்றும் முஸ்லிம் லீக்கின் ஆதரவை பெறும் நோக்கில் தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் நோக்கிலும் பிரிட்டிஷார் 1909 மிண்டோ மார்லே சீர்திருத்தங்களை நிறைவேற்றினர். ஆமா, முஸ்லிம்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு, வகுப்புவாரி, அது மாதிரியான விஷயம்லாம் கொடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்தியாவுல முஸ்லிம்ஸையும் இந்துக்களையும் பிரிக்கணும், இந்தியர்களையும் பிரிக்கணும். அதாவது இல்லைனாக்கா இந்திய தேசிய காங்கிரஸையும் முஸ்லீம் லீக்கையும் பிரிக்கணும். அப்படி இல்லையா, மிதவாதிய தேசியவாதிகள் என்ன பண்ணுவாங்க, தீவிர தேசியம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் ஒன்னா சேர்த்து என்ன பண்றாங்கன்னா 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தங்களை அவங்க ஆல்ரெடி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து மிதவாத தேசியவாதிகள் பொறுத்திருந்து பார்ப்பது என்ற கொள்கையை பின்பற்றினர். ஓகே, பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம், என்னதான் பண்றாங்க பாப்போமே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. யாரு? மிதவாத தேசியவாதிகள். ஓகேங்களா? அடுத்து தங்களுக்கு வழங்கப்பட்ட தனி தொகுதிகளை முஸ்லீம் லீக் வரவேற்றது. ஓகே, அதே டைம்ல முஸ்லீம் லீக் என்ன பண்ணுது, ஓகே ரைட், நம்மளுக்கு வந்து ஒரு தனி தொகுதியை கொடுத்துட்டாங்க, இப்போ முஸ்லீம் மக்களுக்கான நலனுக்காக நம்ம வந்து போராடக்கூடிய ஒரு தேவை நமக்கு என்ன பண்ணிடுச்சு, வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து 1913 இந்த லீக்கில் புதிய தலைவர்கள் சிலர் இணைந்தனர். காங்கிரஸில் கட்சியில் உறுப்பினராகவே ஏற்கனவே இருந்த முகமது அலி ஜின்னா அப்போ இந்த முஸ்லீம் லீக்குக்கு சில பேர் புதுசா வந்து ஜாயின் பண்றாங்க. அவங்க அரசியலுக்கு எல்லாம் புதுசு கிடையாது. அவங்க ஆல்ரெடியே இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்றாங்க, ஒரு உறுப்பினரா இருந்தவங்க தான். அவங்க என்ன பண்றாங்க, இப்போ போய் முஸ்லீம் லீக்ல சேர்றாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு ஆள் முகமது அலி ஜின்னா. முஸ்லீம் லீக்கோட மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மாறி இருப்பார் பின் நாட்கள்ல. ஓகேங்களா? அவர் முஸ்லீம்காக அதிக சீர்திருத்தங்களை கோரினார். ஓகே, அடுத்து இந்தியாவின் புரட்சிகர தேசிய செயல்பாட்டுக்கு உகந்த நிலைமைகளை முதல் உலக போர் உருவாக்கியது. ஓகே, போரில் பிரிட்டனின் சிரமத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த புரட்சியாளர்கள் விரும்பினர். கத்தார் இயக்கம் அவற்றில் வெளிப்பாடுகளும். இது முக்கியமான விஷயம். கத்தார் இயக்கம் ரொம்ப முக்கியமான இயக்கம். ஓகேங்களா? கத்தார் இயக்கம் முதல் உலகப்போர் விடுதலை போரில் பெரும் தாக்கத்தை கொண்டிருந்தது. முதலில் பிரிட்டிஷ் அரசு இந்திய ஆதரவு பற்றி கவலைப்படவில்லை. மேற்காசிய மற்றும் ஆப்பிரிக்க நோக்கி போர்ச்சுகல் நகர்ந்த பிறகு இந்திய ஆதரவை எதிர்பார்க்க பிரிட்டிஷார் நிர்பந்திக்கப்படணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவோட ஆதரவு வந்து அவங்க தேவைன்னு தோணுச்சு. பட் ஆனா வந்து பின் போக போக என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு இந்தியாவோட ஆதரவு தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. இந்த சூழலில் சீர்திருத்தங்களை கொண்டு வர பிரிட்டிஷ் அரசுக்கு நெருக்கல் தர இந்திய தலைவர்கள் முடிவெடுத்தனர். ஓகே, இது ஒரு சாதகமா என்ன பண்ணுவோம், நமக்கு தேவைப்பட்ட விஷயத்துல பிரிட்டிஷ்காரங்களை செஞ்சு வாங்கிக்கலாம், கேட்டு வாங்கிக்கலாம் என்ன பண்றாங்கன்னா பிளான் பண்றாங்க. 1915 பம்பாயில் வருடாந்திர மாநாட்டை நடத்தி கொண்டிருந்த காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் இதே அடிப்படையில் விவாதித்தனப்போ 1915 என்ன இது, பம்பாயில அதான் பார்த்தோம், என்ன பண்ணிருப்பாங்க, முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க, டிசம்பர்ல அப்படிங்கிறது மீட்டிங் போடுவாங்க. சோ அதே மாதிரி முஸ்லீம் லீக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் மீட்டிங் போடுவாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரோட மீட்டிங்லயுமே சேம் இதே டிஸ்கஸ் பண்றாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, சோ நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா நமக்கு தேவைப்பட்டதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ஒரே டைம் டிஸ்கஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அக்டோபர் 1916 இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்து மற்றும் முஸ்லிம் உறுப்பினர்கள் அரச பிரதிநிதிக்கு எழுதிய கடிதத்தில் போருக்கு பிந்தைய சீர்திருத்தங்களை குறித்து வலியுறுத்தினர். அப்போ 1916 ஓகேங்களா, 16 இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்து மற்றும் முஸ்லிம் உறுப்பினர்கள். ஓகேங்களா? விண்டோ மார்லி சீர்திருத்தத்துல நடக்கப்போற இந்த இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள இந்து முஸ்லிம் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, அவங்க வயசாகி லெட்டர் இருந்ததுல நீங்க போருக்கு அப்புறம் எங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்காங்கன்னா எழுதிருக்காங்க. அது சம்பந்தமா எழுதிருக்காங்க. ஓகேங்களா? இருக்கு பிரிட்டிஷ் அரசு அசைந்து கொடுக்கவில்லை. அவங்க இன்னும் கேட்கிற மாதிரி இல்ல. காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் 1916 நவம்பர் மாதம் கல்கத்தாவில் சந்தித்து இந்த கடிதம் குறித்து விவாதித்தனர். அப்போ ரெண்டு பேருமே பேசுறாங்க, எப்படின்னப்பா வந்து நம்ம எப்படி நினைச்சோம் வந்து ஒண்ணும் பண்றாங்க தெரியலையே அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. சட்டப்பேரவையின் கட்டமைப்பு போருக்கு பிந்தைய சூழலில் இரண்டு சமூகங்களுக்கும் அனுமதிக்கப்பட வேண்டிய பிரதிநிதித்துவ இனத்தி ஆகியவை இரு கட்சிகளும் ஒப்புக்கொண்டன. அப்போ ரெண்டு பேருமே போருக்கு அப்புறம் என்ன பண்ணோம், எங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணி தரணும், அதுல இடஒதுக்கீடு அப்படிங்கிறதும் எங்களுக்கு தேவைப்பட ஒண்ணக்கூடியதான் ஒன்னாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதற்கு இணையாக திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கம் குறித்து அறிவுறுத்தினார். ஓகே, இதே டைம்ல இவங்களும் என்ன பண்றாங்க, தன்னாட்சி இயக்கத்தை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவர்களது முயற்சிகளின் விளைவாக பம்பாய் மாநாட்டில் தீவிர தேசிய தன்மை கொண்டவர்களை திரும்ப சேர்த்துக்கொள்ள ஒப்புக்கொள்ளும்படி அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் அமைப்பு விதிகளில் திருத்தம் செய்து கொள்ளுது. அவங்க பார்த்தோம், அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதே சேம் டாபிக் தான். திலகர் அன்னிபெசன்ட் அம்மையார் பார்த்தோம் இல்லையா, சேம் அதேதான். காங்கிரஸ் முஸ்லீம் லீக் தன்னாட்சி இயக்கம் ஆகியன தங்களுக்கான வருடாந்த லக்னோவை நடத்தியதால் 1916 மிக முக்கியமான ஒரு வருஷம். ஓகேங்களா? முக்கியத்துவம் பெற்றது. ஓகேங்களா? 1916
காங்கிரஸ் தலைவர் அம்பிகா சரண் மஜும்தார். காங்கிரஸ் தலைவர் யாருன்னா அம்பிகா சரண் மஜும்தார், ரொம்ப முக்கியமான ஆட்கள். அதே மாதிரி இதோட தலைவர் யாருன்னு கேட்பாங்க. இந்த டைம்ல யார் தலைவரா இருந்திருக்காரு? அம்பிகா சரண் மஜும்தார் அப்படிங்கிற தலைவரா இருந்திருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. ஓகேங்களா? சோ அடுத்து அது மேல முடிச்சுட்டு வந்துடலாமா? முடிச்சுட்டு மேல போயிடலாம். ஓகேங்களா? தொண்டர்களை வரவேற்றார். 10 ஆண்டு கால வலிமிகுந்த பிரிவுக்கு பிறகு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கி பிரிந்தால் அனைவருக்கும் தாழ்வு என்பதை இந்திய தேசிய காங்கிரஸ் உணர்ந்தது. சகோதரர்களை தங்களுடைய சகோதரர்களை கட்சியில் சந்தித்து விட்டனர். அப்போ 2 பேரும் என்ன பண்றாங்க? மீட் பண்றதுக்காங்க. யாரு? மிதவாத தேசியவாதம் தீவிர தேசியம் என்ன பண்றாங்க? நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்றாங்க? நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஒன்னா சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் என்ன பண்றாங்க? பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து காங்கிரஸ் ஓகே திரும்பியதை அடுத்து காங்கிரஸ் தனது பழைய சக்தியை பெற்றுவிட்டது. ஓகே, காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? தங்களோட அந்த பழைய பலம் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு வெறி இருந்திருக்கும் இல்லையா? இப்ப அண்ணன் தம்பி மாதிரி எல்லாம் இருந்தோம், பட் தெரிஞ்சுட்டோம். ஓகேங்களா? சோ திரும்பவும் ஒரு 10 வருஷத்துக்கு என்ன பண்ணிட்டோம்? நாம சேர்ந்துட்டோம். ஓகேங்களா? இப்ப சேர்ந்தோம்னாவே ஒரு 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 பலம் இருக்கு இல்லையா? அந்த பலம் இப்ப காங்கிரஸ் வந்துச்சு. ஓகேங்களா? லக்னோ ஒப்பந்தம் அல்லது காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் என பிரபலமாக அறியப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கை ஒன்றிணைப்பது அன்னிபெசன்ட் அம்மையாரும் திலகரும் பங்காற்றினார்கள். அப்போ இந்த லக்னோ ஒப்பந்தம் அப்படி இல்ல காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம், யாரு? இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படி இல்லைன்னா முஸ்லீம் லீக், இந்த 2 பேரோட ஒப்பந்தம் அப்படிங்கனால லக்னோ ஒப்பந்தம்னு சொல்லலாம். இல்ல காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தம் அப்படிங்கனால காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதுக்கு யாரு காரணமா இருக்காங்க? அன்னிபெசன்ட் அம்மையார் மற்றும் திலகர். ஓகேங்களா? 2 பேரும் ரொம்ப முக்கியமா இருக்காங்க. ஏன்? காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒன்னா சேரல, இவங்க 2 பேரும் மிக முக்கிய பங்கு பண்றாங்க. ஓகேங்களா? இந்த ஒப்பந்தத்தின் போது ஜின்னா குறிப்பிடத்தக்க வகையில் பங்காற்றினார். ஓகே, ஜின்னா மிக முக்கியமான பங்கு வகிச்சிருக்காரு. நவம்பர் 1916 கல்கத்தாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் டிசம்பர் 1916 நடந்த காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கின் வருடாந்திர மாநாட்டில் உறுதி செய்யப்பட்டன. அப்போ நவம்பர் மாசம் என்ன பண்றாங்கன்னா கல்கத்தாவில இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கறத ஏத்துக்கிறாங்க. கல்கத்தா என்ன பண்றாங்க? ஏத்துக்கிறாங்க. இப்போ வருஷத்தோட கடைசியில ஒரு மாநாடு நடக்கு இல்லையா? 1916 அந்த மாநாடுல என்ன பண்றாங்கன்னா 2 பேரு என்ன பண்றாங்க? அதை உறுதி செய்யறாங்க. ஆமா ரைட், நாங்க என்ன பண்றோம்? அதை அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நவம்பர் 1916 ஏற்றுக்கொள்ளப்படுது. என்னது ஒப்பந்தம்? என்ன ஒப்பந்தம்? காங்கிரஸுக்கும் லீக்குக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம். காரணம் யாரு? திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையார். ஓகேங்களா? எப்ப இதை அக்செப்ட் பண்றாங்க? 1916 டிசம்பர்ல நடக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் செக்ஷன்ல முஸ்லீமுக்கும் என்ன பண்றாங்க? காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா அதை ஏத்துக்கிறாங்க, அதை உறுதி செய்யறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? என்ன? ஓகே ரைட். இது என்ன? ஓகேங்களா? சோ அது அந்த லக்னோ ஒப்பந்தம் என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி மேல ஒரு பாக்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டோம் இல்லையா? சோ அந்த பாக்ஸ் பார்ப்போம். இங்க என்ன பாக்ஸ் அப்படின்னா இந்த சொல்லிருக்காங்க பாருங்க, கத்தார் இயக்கம்னு ஒரு இயக்கம். சோ இந்த கத்தார் இயக்கம் அப்படின்னா என்ன? இதை யாரு உருவாக்குனாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டைம் கொஸ்டின்ல மேக்ஸ் த ஃபாலோயிங்ல அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இது தலைவர் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு போயிடலாமா? சோகன் சிங் பக்னாவை தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை சான் பிரான்சிஸ்கோவில் வசித்து வந்த லாலா ஹர்தயால் 1913 நிறுவினார். இங்க பாருங்க, நிறைய டேட்டா ஒரே லைன்ல கொடுத்துட்டான். சோகன் சிங் பக்னா அப்படிங்கிறவர் யாரு? தலைவர். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், அது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. தலைவர். ஓகேங்களா? என்னது? பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு, அது அந்த அமைப்போட பேரு. 2 ஆயிடுச்சா? அடுத்து இதை யார் உருவாக்குனா? சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற லாலா ஹர்தயால் உருவாக்குறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்ப? 1913. இந்த டேட்டா பாருங்க. சோகன் சிங் பக்னாவை தலைவரா கொண்ட ஒரு அமைப்பு. என்ன அமைப்பு அது? பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு. ஓகே, யார் அதை அமைக்கிறா? சான் பிரான்சிஸ்கோவில இருக்கிற லாலா ஹர்தயால் அப்படிங்கிற அமைக்கிறார். ஓகேங்களா? தலைவர் வேற, அமைச்சவர் வேற. ஓகேங்களா? நல்ல இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். யார் தலைவர், யார் அதோட நிறுவனர் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இந்த அமைப்பு கத்தார் கட்சி என்று அழைக்கப்பட்டது. அப்போ கத்தார்னா என்ன? கத்தார் அப்படின்னா உருது மொழியில கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தார் அப்படின்னா உருது மொழியில கிளர்ச்சி. ஓகேங்களா? சோ அதுக்கு பேரு கத்தார் கட்சி வைக்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் கனடாவில் குடியேறிய சீக்கியர்களே பெரும்பாலும் இந்த கட்சியில் இருந்தாங்க. அப்ப யார் இருந்திருக்காங்கன்னா சீக்கியர்களே. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல, பட் ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சீக்கியர்கள் அதிகமா இருந்திருக்காங்க. கத்தார் என்ற பத்திரிகையின் இக்கட்சி, அப்போ அந்த கட்சியோட பேர்லயே ஒரு பத்திரிகை ரிலீஸ் பண்ணிருக்கு. என்ன அந்த பத்திரிகை பேரு? கத்தார் அப்படிங்கிற பத்திரிகை என்ன பண்ணிருக்கு? அந்த கட்சி ரிலீஸ் பண்ணிருக்கு. ஓகேங்களா? அடுத்து 1913 நவம்பர் 1 தேதி சான் பிரான்சிஸ்கோவில் இது பதிப்பிக்கப்பட்டு வெளியானது. இப்போ 1913 நவம்பர் 1 தேதி 1 தேதி. ஓகேங்களா? பதிப்பிக்கப்பட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இது இந்த கத்தார் கட்சி. ஓகேங்களா? பின்னாடி உருது, பஞ்சாப், ஹிந்தி மற்றும் இரு மொழிகளும் வெளியானது. அப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பின்னாடி உருது, பஞ்சாபி, ஹிந்தி அப்படி எல்லா மொழியும் என்ன பண்ணிருக்கு? அது ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்திய சுதந்திர போராட்டத்தில் கத்தார் இயக்கம் மிக முக்கிய அத்தியாயமாகும். கோமகடமரு என்று பெயரிடப்பட்ட கப்பல். கோமகடமரு ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, பட் அதனால இது இம்பார்ட்டன்டான இருக்கக்கூடிய விஷயம் தான். பெயரிடப்பட்ட கப்பல் இந்தியாவுக்கு இருந்து குடியேறிகளுடன் கனடாவில் இருந்து திரும்பியது. அப்போ கனடாவில இருந்து வர்ற ஒரு கப்பல். யாரு? இந்தியாவில இருந்து கனடாவுக்கு குடியேறி இருக்கு சில மக்கள் என்ன பண்றாங்க? இந்தியாவுக்கு திரும்ப வர்றாங்க. அந்த கப்பல் பேர் என்னது? கோமகடமரு அப்படின்னு சொல்றாங்க. கோமகடமரு. ஓகேங்களா?
இந்தியா திரும்பியுடன் பிரிட்டிஷ் போலீசாருடன் ஏற்படுத்திய மோதலில் அந்த கப்பலில் இருந்த பல பயணிகள் கொல்லப்பட்டனர். சோ இந்தியா வந்தவங்க என்ன பண்றாங்க, அதுல பஞ்சாயத்துனால என்ன பண்றாங்க, அந்த கப்பலுக்கு சில பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, அப்படி இல்லைன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிகழ்வு இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஆழமான வடுவை ஏற்படுத்தியது. அப்போ அதாவது கனடாவில இருந்து வந்த அந்த இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பல பேர் கைது செய்யப்பட்டு என்ன பண்றாங்க, கொல்லவும் கூட பட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ அவங்க வந்த கப்பல் பேரு கோமகட மரு. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. ஓகே, அடுத்து இங்க பார்த்தாச்சா. அடுத்து என்ன ஆயிடுச்சு, என்ன பாத்துறோம்னா லக்னோ ஒப்பந்தத்தின் அம்சங்கள் பார்த்தாச்சு. 1916 தான் அந்த லக்னோ ஒப்பந்தத்தை போட்டாங்க. அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம்னு சொல்றாங்க. அப்போ காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம், அது மாதிரிதான் அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஓகேங்களா. சோ அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தலாமா. ஓகே, ஃபர்ஸ்ட் நிர்வாகம் மற்றும் நிதி விஷயங்களில் மத்திய கட்டுப்பாட்டில் இருந்து மாகாணங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அப்போ நிர்வாகம் சரி, எங்களை எப்படி நான் நிர்வாகம் பண்ணணும், இல்ல எங்களோட வரி எப்படி வசூலிக்கணும், இல்ல இந்த வரியை எப்படி பயன்படுத்தணும், நிதி சார்ந்த விஷயங்களும் யார்கிட்ட இருக்கணும், மாகாணங்கள்ட்ட இருக்கணும், எங்க கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு இந்த லக்னோ ஒப்பந்தத்தோட அம்சத்துல ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து மத்திய மற்றும் மாகாண சட்ட மேலவைகளின் உறுப்பினர்களில் 4 பங்கு உறுப்பினர் நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 1 பங்கு நபர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னது, 5 பேர் இருக்காங்க, அதுல 4 பேர் என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கப்படணும். அப்படின்னா அவங்க எலெக்ஷன் மூலியமா ஏதோ ஒரு வழியில, நேர்முகமா இருக்கலாம் இல்ல மறைமுகமா இருக்கலாம், ஏதோ ஒரு வழியில அவங்க தேர்ந்தெடுக்கப்படணும். அடுத்து பாக்கி இல்ல அந்த ஒரு நபர் அப்படிங்கிற 5ல 1 பங்கு அப்படிங்கிறாங்க, அவங்க நியமிக்கப்படலாம். அதாவது தேர்தல் இல்லாம நியமிக்கப்படக்கூடிய நபரா தான் இருக்கணும்னு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஓகேங்களா. அது 2. அடுத்து 3வது என்ன சொல்றாங்க, மாகாண மற்றும் மத்திய சட்டப்பேரவைகளின் 4 உறுப்பினர்கள் பரந்துபட்ட வாக்குப்பதிவின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதான் இந்த 4ல 5 பேர், 5ல 4 பேர் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க அப்படின்னா வாக்குப்பதிவின் மூலம், ஓகேங்களா, தங்கள் வாழ்க்கை செலுத்துவதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். யாரு, அது மக்களா இருக்கலாம், யாராக வேணும் இருக்கலாம். ஓகேங்களா. அது யார் அவங்க டிசைட் பண்றாங்களோ அது அடிப்படையில். ஓகேங்களா. சோ வாக்குப்பதிவின் அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்படணும். யாரு, அந்த 5ல 4 பேர். ஓகேங்களா. அடுத்து மத்திய நிர்வாக சபை உட்பட நிர்வாக சபை உறுப்பினர்களில் 2ல் 1 பங்கு நபர்கள் அந்தந்த சபைகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களாக இருக்க வேண்டும். அப்போ மத்திய நிர்வாக சபையில இருக்கக்கூடியவங்க, ஓகேங்களா, 2ல 1 பங்கு, அதாவது பாதி பேர் என்ன பண்ணுவான், அந்தந்த சபைகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இந்தியர்களாக இருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பாதி பேர் என்ன பண்ணணும், இந்தியர்களா இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து 4 அது 5. மாகாண சபை தேர்தல்களில் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகள் வழங்க காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது. அதாவது மாகாண தேர்தல், சென்னை மாகாணமா இருக்கலாம், பம்பாய் மாகாணமா இருக்கலாம், இது மாதிரி எந்த மாகாணம் இருக்கலாம், அங்க தேர்தல்ல முஸ்லிம்களுக்குன்னு தனி தொகுதி. ஓகேங்களா. சோ அப்படிங்கிறத காங்கிரஸ் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா. இது ரொம்ப முக்கியமான ஏரியா. காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிச்சு, அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. முஸ்லிம்களுக்கான தனி தொகுதி என்ன பண்ணிச்சு, காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிடுச்சு. இது முக்கியமான ஏரியா. லக்னோ ஒப்பந்தத்தோட முக்கியமான அம்சம்ல இது ஒண்ணு. மக்கள் தொகையில் தெரிவிக்கப்பட்ட விகிதங்களுக்கு அப்பால் இந்து மற்றும், ஓகேங்களா, அது பிராக்கெட் தான், இந்து மற்றும் சீக்கிய சிறுபான்மைகளுக்கு சில இடங்கள் வழங்கப்பட்ட பஞ்சாப் மற்றும் வங்காளம் தவிர அனைத்து மாகாணங்களிலும் அவருக்கு சாதகமான முன்னுரிமைகளை வழங்கவும் காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது. அப்ப பஞ்சாப் வங்காளத்தை தவிர்த்து மத்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு சமமான சாதகமான முன்னுரிமை வழங்கவும் ஒத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. கிலாபத் இயக்கம் மற்றும் காந்தியடிகளின் ஒத்துழைமை இயக்கம் ஆகியவற்றில் இந்து முஸ்லிம் ஒத்துழைப்புக்கு இந்த ஒப்பந்தம் அளிக்கும். அப்போ இந்து முஸ்லிமோட ஒத்துழைப்புக்கு ஒன்னா இருக்கிறதுக்கு என்ன ஆயிடுது, ஒன்னா பங்கு கொள்றதுலாம் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குன்னு சொல்றாங்க. தங்களது சபைகள் நிறைவேற்றிய தீர்மானங்களுக்கு ஏற்ப மாகாண மற்றும் மத்திய அரசுகள் நடக்க கடமைப்பட்டுள்ளன. கவர்னர் ஜெனரல் அல்லது ஆளுநர் சபைகளின் தடுப்பாணை அதிகாரம் பெறும் பட்சத்தில் அந்த தீர்மானம் ஓராண்டுக்கு குறைவான இடைவெளியில் மீண்டும் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அது செயல்பாட்டுக்கு வரும். இது ஆளுநர் மற்றும் கவர்னர் ஜெனரலோட தடுப்பாணை அதிகாரம். ஓகேங்களா. அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்திய அரசுக்கும் வெளியுறவு அமைச்சருக்கும் உள்ள உறவுகளும் தன்னாட்சி தகுதியுடைய பகுதியின் காலனி செயலருக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவுகளும் ஒத்திருக்க வேண்டும். அப்போ இந்தியாவுக்கும் வெளியுறவு, அதாவது வேற ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் இந்தியாவோட மாகாணத்துல இருக்கக்கூடிய செயலாளருக்கு என்ன பண்ணுவோம், அதே மாதிரியான ஒரு பண்பு உறவுகள் இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஏகாதிபத்திய அரசு அலுவல்களுடன் தொடர்புடைய எவரும் சமநிலை பெற்றிருக்க வேண்டும். அப்ப அரசுல இருக்கிற எல்லாருமே என்னது, ஒரு சமமான நிலையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு லக்னோ ஒப்பந்தம் வழிவகுத்தது. ஓகே, ஆமா பார்த்தாச்சு. அவங்களுக்கு தனி தொகுதி எல்லாம் கொடுத்திருக்காங்க, அவங்க கேட்ட விஷயம் என்ன பண்ணிருக்காங்க, பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியான ஜின்னாவை, இது முக்கியமான ஏரியா. ஓகேங்களா. இது முக்கியமான ஏரியா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. ஓகேங்களா. சோ ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என அழைத்தவர் யார், இதுதான் கொஸ்டின். திரு சரோஜினி நாயுடு அவர்கள், திரு சரோஜினி அம்மையார் அவர்கள். ஓகேங்களா. சரோஜினி அம்மையார் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேங்களா. சோ இந்த சரோஜினி அம்மையார் இங்க வரப்பவே நான் ஒரு டேட்டா சொல்றேன், பட் கீழே அதுல பார்த்து வந்துடலாமா. ஓகே, பார்த்துட்டு வந்துடலாம். லக்னோ உடன்படிக்கையானது காங்கிரஸ் மற்றும் லீகில் இருந்த படித்த வகுப்பினர் ஒரு பொதுவான குறிக்கோளுடன் இணைந்து செயல்பட முடியும் என்பதை நிரூபித்தது. ஓகே, இந்த ஒற்றுமை கிலாபத் மற்றும் ஒத்துழைமை இயக்கத்தின் போது அந்த உச்சத்தை எடுத்தது. அப்போ கிலாபத் இயக்கம், ஒத்துழைமை இயக்கம், கிலாபத் அப்படிங்கிறது
ஒரு முஸ்லீம் சார்ந்த ஒரு இயக்கம், முஸ்லிம்கள் சார்ந்த ஒரு இயக்கமா இருந்துச்சு. பட் அதுல இந்துக்களோட ஆதரவு கொஞ்சம் அதிகமா இருந்தனால அந்த இயக்கமும் ஒரு முக்கியத்துவமான ஒரு இயக்கமா மாறுது. சோ ஒத்துழையாமை இயக்கத்துல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ முஸ்லீம் லீக்கும் என்ன பண்றாரு, ஒத்துழைக்கிறதுனால ஒத்துழையாமை இயக்கமும் ரொம்ப பெரிய அளவுல சக்சஸ் நடக்குது. ஓகேங்களா? சோ நம்ம இங்க சொன்ன மாதிரி அந்த சரோஜினி நாயுடு அப்படிங்கிறவங்க பார்த்தோம் இல்லையா? இந்த சரோஜினி நாயுடு அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண்மணி. ஓகேங்களா? அப்படி சின்னதா தெரிஞ்சு வச்சுக்கலாம். பெண்மணி பெண்மணி ஓகேங்களா? இந்திய தலைவர்ல, அதாவது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்த முதல் இந்திய பெண்மணி யாருன்னா திரு சரோஜினி அம்மையார் அவர்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பெண்மணி அப்படின்னு கேட்டாக்கா நம்ம பார்த்த அன்னி பெசன்ட் அம்மையார். அப்போ ஃபர்ஸ்ட் பெண் அப்படின்னு கேட்டா அன்னி பெசன்ட். ஓகேங்களா? பெசன்ட் அம்மையார். அப்போ இந்தியாவை சேர்ந்த ஃபர்ஸ்ட் பெண் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு சரோஜினி அவர்கள். ஓகேங்களா? அவங்க தான் என்ன சொல்லிருக்காங்க, இந்து முஸ்லிமின் ஒற்றுமையின் தூதர்னு சொன்னார். யார சொன்னாங்கதான் முக்கியம். யார? ஜின்னாவை, முகமது அலி ஜின்னாவை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதோட வந்து பார்ட் 1 அப்படின்னு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ பார்ட் 1 அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் சொல்லியாச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, திரும்ப ஒரு டைம் இதை வந்து நீங்க ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ என்ன பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. எந்தெந்த கட்டத்துல கண்டென்ட் புரியலன்னா என்ன பண்ணுங்க, அப்போ திரும்ப வந்து இந்த வீடியோ பாருங்க. இல்லைன்னா ஏதாவது திரும்ப டவுட் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல பண்ணீங்கன்னா நான் அடுத்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்தது போயிடலாம். ஓகேங்களா? சோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லபடியா படிங்க. ஓகே, ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த பர்சன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதை விட அந்த கதை உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்க 2வது டைம் ரிவிஷன் பண்றதுலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ப்ராப்ளம் இல்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஏதாவது தப்பா சொல்லிருக்கேன் அப்படின்னாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோஸ்ல என்ன பண்றேன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ். பை.